ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्स्वरूपमिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणी। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய சத்சங்க நிகழ்ச்சியில வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தருடைய குடும்பத்தாருக்கும் எல்லாருடைய ஆயுள் ஆரோக்கியத்துக்காக பிரார்த்தனை பண்றோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. டுடே இஸ் a very auspicious day. இன்னைக்கு ரொம்ப மங்களகரமான தினம், ரொம்ப முக்கியமான ஒரு பண்டிகை, கோவர்தன பூஜை. கோவர்தனம் யாரு, கோவர்தன பூஜை ஏன் செய்யணும், அதனால நமக்கு என்ன பலன், கோவர்தனத்தை வழிபட்டா என்ன கிடைக்கும், கோவர்தனத்துக்கும் கிருஷ்ணருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, இதை தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு. இதுதான் இன்னைக்கு கிளாஸ், இதுதான் இன்னைக்கு பேச போறோம். நம்முடைய ஸ்தாபகாச்சாரியர் ஸ்ரீல பிரபுபாதர், இந்த இயக்கத்துடைய அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்துடைய ஸ்தாபகாச்சாரியர் ஸ்ரீல பிரபுபாதர். பிரபுபாதர் வந்து ஒரு புத்தகங்கள்ல மிக அழகாக இந்த கோவர்தன லீலையை பற்றிலாம் எழுதியிருக்காங்க. பாகவதத்துல கோவர்தன லீலையை பற்றி ரொம்ப அழகா வர்ணனை பண்ணியிருக்கு. இந்த கோவர்தனத்தை பற்றி சொல்லும் போது நம்முடைய பூர்வ ஆச்சாரியர்கள் ஒருவர் ரூபகோஸ்வாமி. ரூபகோஸ்வாமி கேள்விப்பட்டிருக்கீங்களா? Who is ரூபகோஸ்வாமி? ரூபகோஸ்வாமின்றவர் வந்து சைதன்ய மகாபுருடைய நேரடி சீடர்கள் ஒருவர். சைதன்ய மகாபுருடைய 6 சீடர்கள், அவங்கள ஒருத்தர் ரூபகோஸ்வாமி. அவர் வந்து உபதேசாமிர்தம்னு ஒரு புத்தகம் கொடுத்திருக்காரு. அந்த உபதேசாமிர்த புத்தகத்துல கோவர்தன மலையை பற்றி சிறப்பா சொல்லியிருக்காரு. வைகுந்தா ஜனிதோ வரா மதுபூரி தத்ராபி ரசோத்பாத் பிருந்தாரண்ய முதாரபாணி ரமணா தத்ராபி கோவர்தனா ராதா குண்ட மிகாபி கோகுலபதே பிரேமாம்பலப்தாவனாத் குறியாத்திரிதடே சேவா விவேகினக. ரூபகோஸ்வாமி பிரபா என்ன சொல்றாரு, பகவான் கிருஷ்ணனுடைய ஆன்மீக உலகத்துக்கு வைகுந்த லோகம்னு பேரு. மகாவிஷ்ணு இருக்கார் இல்லையா, நாராயணர் விஷ்ணு. இந்த மகாவிஷ்ணு இருக்கிற இடத்துக்கு வந்து வைகுண்டன் பேர். வைகுந்தா அப்படின்னா அங்க துன்பமே கிடையாது. அதனால வைகுந்த லோகத்துல பகவான் நித்தியமா வாசம் பண்ணிட்டு இருக்கா லட்சுமி தேவியோட. ஆயிரக்கணக்கான லட்சுமிகள் அங்க பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வைகுந்த லோகங்கிறது ஆன்மீக உலகம். அந்த வைகுந்த லோகத்தை விட சிறந்தது பகவான் குழந்தையாக அவதாரம் செஞ்ச மதுராபுரி. மதுரா, எவ்வளவு பேர் மதுராவுக்கு போயிருக்கீங்க? டெல்லி பக்கத்தில் இருக்கு மதுரா. இது வரைக்கும் போகாதவங்கள பரபிரம்ம பிரபு சொல்லி கூட்டின்னு போக சொல்லுங்க. அடுத்த இப்போல இருந்து ஒரு யாத்திரை போடுங்க மதுராபுரி. அந்த மதுராபுரியில பகவான் கிருஷ்ணர் சிறைச்சாலையில் தோன்றினார். ஒரு ஜெயில் இருக்கு. பொதுவா மக்கள் யாருமே ஜெயிலுக்கு போக விரும்ப மாட்டாங்க. இங்க யாராவது ஜெயிலுக்கு போக விரும்புறீங்களா? யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனா ஒரு ஜெயிலுக்கு போறது எல்லாரும் விரும்புவாங்க. அந்த ஜெயில் பகவான் கிருஷ்ணர் தோன்றிய இடம் மதுரா. அந்த ஜெயிலுக்கு போகணும் எல்லாரும் ஆசைப்படுவாங்க. ஓ, கிருஷ்ணர் பிறந்த இடம் இன்னும் இருக்கா, மதுரால ஜெயில் இருக்கா, இன்னும் அந்த ஜெயில போய் பார்க்கணுமே. மற்ற ஜெயில போய் பார்க்க யாரும் ஆசைப்பட மாட்டாங்க. மலேசியால கேஎல் இருக்கிற ஜெயில போய் பார்க்கணும் யாரும் ஆசைப்படுறீங்களா? நோ, நோபடி இஸ் லைக் தட் இல்லையா? கோலாலம்பூர்ல இருக்கிற ஜெயிலையோ இல்ல அந்தமான்ல இருக்கிற ஜெயிலையோ பார்க்க யாரும் விரும்ப மாட்டோம். நம்ம ஊர் அரசியல் தலைவர் அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வருவாங்க. திகார், டெல்லியில திகார் ஜெயில் இருக்கு.
இந்த ஜெயிலெல்லாம் நம்ம பார்க்க சகிக்காது, விரும்ப மாட்டோம். ஆனா பகவான் கிருஷ்ணர் தோன்றிய சிறைச்சாலை இப்போ இருக்கு மதுராபுரியில. டெல்லி அடுத்து இருக்கிற மதுரால கிருஷ்ணர் பிறந்த ஜெயில் இருக்கு. ராமன் பிறந்தது அரண்மனையில். ராமன் பிறந்தது அரண்மனையில், கண்டவர் மக்கள் அனைவருமே. கண்ணன் பிறந்தது சிறையினிலே, கண்டவர் தாயும் தந்தையுமே. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ராமச்சந்திர பிரபு பகவான் ராமராக அயோத்தியாவில் அவதாரம் செஞ்ச பொழுது லட்சக்கணக்கான மக்கள் தரிசனம் பண்ணாங்க ராமரை. ஆனா கிருஷ்ணர் பிறந்த போது அப்பா அம்மா 2 பேர் தான் பார்த்தாங்க. ஏன்னா ஜெயிலுக்குள்ள இருந்து. நான் சும்மா கதையெல்லாம் சொல்லல, விளையாட்டு சொல்லல. இன்னைக்கு நீங்க போனாலும் மதுரால இந்த ஜெயில் பார்க்கலாம். பகவான் கிருஷ்ணர் தோன்றிய சிறைச்சாலை. அதனால பகவான் குழந்தையாக மதுராபுரியில் தோன்றியதனால் அந்த மதுராபுரி வைகுண்டத்தை விட சிறந்தது. கிருஷ்ணர் இருக்கக்கூடிய, விஷ்ணு இருக்கக்கூடிய வைகுந்த லோகத்தை விட சிறந்தது பகவான் குழந்தையாக தோன்றிய மதுராபுரி. வைகுந்தா ஜனிதோ வரா மதுபூரி தத்ராபிராசம் பிருந்தாரண்யம். பிருந்தாவனம், பிருந்தாவனம் மதுராபுரியோட சேர்ந்தது. ஏன் பிருந்தாவனம் மதுராபுரியோட சேர்ந்தது? ஏன் பிருந்தாவனம் மதுராபுரியோட சேர்ந்தது? மதுராபுரியில கிருஷ்ணர் குழந்தையா தான் வந்தாரு. பிருந்தாவனத்துல எல்லா பாலிலையும் பண்ணாரு. இந்த தாமோதர லீலை இருக்குல்ல, அது பிருந்தாவனம். அதனால கிருஷ்ணருடைய பாலியலை நடந்ததுனால குழந்தை பருவநிலை அது பிருந்தாவன மதுராபுரியோட உயர்ந்தது. வைகுந்தா ஜனிதோ வரா மதுபுரி தத்தாய் பிரசுந்தா பிருந்தாரண்ய உதாரபாணி ரமணா தத்ராபி கோவர்த்தனா. அந்த பிருந்தாவனத்தை விட உயர்ந்தது கோவர்த்தன பர்வதம். ஏன் கோவர்த்தனம் பிருந்தாவனத்தை விட உயர்ந்தது? ஏன் கோவர்த்தனம் பிருந்தாவனத்தோட உயர்ந்தது? இங்க சொல்லிருக்கு, கோவர்த்தனத்துக்கு இன்னொரு பேர் ஹரிதாஸ்வரியா. கோவர்த்தனுக்கு இன்னொரு பேர் என்னது? ஹரிதாஸ்வரியா. ஹரிதாஸ்வரியானா he is the best among the devotees. பக்தர்களே சிறந்தவர். ஜெய் போலோ கிரிராஜ் மகாராஜ் கி. கிரிராஜ், கிரிராஜ்னா கிரினா பர்வதம், ராஜானா பர்வதங்களே ராஜா. மகாராஜ் கோவர்தனம் பர்வதங்களின் அரசன், மலைகளின் அரசன். அவ்வளவு சிறப்பு. இது பக்தி இல்லாதவங்க இருக்காங்க இல்லையா, பக்தி இல்லாதவங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, அவங்க கேள்வி கேட்கலாம். என்ன உங்க இந்து சமுதாயத்துல கல்ல வழிபடுறீங்க, மலையை வழிபடுறீங்க, சிலையை வழிபடுறீங்க. ஆனா கோவர்தனம் யாருன்னு பக்தர்களால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். பக்தர் அல்லாதவங்களால கோவர்தனத்தை புரிஞ்சுக்க முடியாது. Only devotees can understand who is Govardhan. Only devotees can understand who is Govardhan. So பக்தர் அல்லாதவங்க புரிஞ்சுக்க முடியாது. So கோவர்தனம், கோவர்தனங்கிற வார்த்தைக்கே மீனிங் இருக்கு, அர்த்தம். கோ அப்படின்னா, கோனா என்ன தெரியுமா? கோனா கோனா பசுக்கள். இன்னொரு மீனிங் இருக்கு கோ அப்படின்னா புலன்கள், சென்சஸ். கோ அப்படின்னா பசுக்கள், கோனா புலன்கள். வர்தனா மீன்ஸ் நரிஷ்மெண்ட். பசுக்களுக்கும் புலன்களுக்கும் ஊட்டம் அளிப்பது, எனர்ஜி கொடுக்குது. இப்போ இங்க நம்ம எல்லாரும் கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்றதுக்காக வந்திருக்கோம். கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ற பக்தர்கள் பகவானை எப்படி திருப்திப்படுத்துறது, பகவான் எப்படி சந்தோஷப்படுத்துறதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். எப்படி பகவானை சந்தோஷப்படுத்தலாம்? பகவானை திருப்திப்படுத்துறதுக்கும் அவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்?
அது சீக்ரெட். அந்த ரகசியம் தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ணரை எப்படி திருப்திப்படுத்தலாம், என்ன செஞ்சா கிருஷ்ணா திருப்தி அடைவார், என்ன செஞ்சா கிருஷ்ணா சந்தோஷம் அடைவார், யாருக்கா தெரியுமா? பக்தர்களுக்கு சேவை செய்தால், பக்தர்களை வழிபட்டால், பக்தர்களுக்கு சேவை செய்தால் பகவான் திருப்தி அடைந்து விடுவார். அந்த ரகசியத்தை கோவர்தன் பிடிச்சிட்டாரு. கோவர்தன் என்ன பண்றாரு, கிருஷ்ணருக்கு நேரடியா சேவை பண்றதை விட நான் ஒரு பக்தர்களுக்கு சேவை பண்ணா பகவான் மேல ரொம்ப சந்தோஷமாயிடுவார். அதனால அவர் பர்வத ரூபத்தில் இருக்கார். பர்வத ரூபத்திலிருந்து பகவானுக்கும் பகவானது பக்தர்களுக்கும் பசுக்களுக்கும் சேவை செய்யறார். நல்ல பசுமையான புல்கள், பசுக்கள் சாப்பிடுவதற்கு பசுமையான புல்கள், அப்புறம் பழங்கள், நிறைய அழகான அருவிகள், தாமரை குளங்கள், இதெல்லாம் நிறைந்ததுதான் கோவர்தனம். இந்த மாதிரி கோவர்தனா ரொம்ப இன்டெலிஜென்ட். கோவர்தனா ஏன் பக்தர்களில் சிறந்தவர் அங்க கொண்டாடப்படுறார். ஹரிதாஸ் வரியா ஏன் கோவர்தன சிறந்தவர்னா, அவருக்கு இந்த ரகசியம் நல்லா புரிஞ்சுடுத்து, பகவானை சந்தோஷப்படுத்தணும்னா, பகவானை திருப்திப்படுத்தணும்னா நான் ஒரு பக்தர்களை சந்தோஷப்படுத்தணும், பக்தர்களை திருப்திப்படுத்தணும். அதனால பர்வத ரூபத்திலிருந்து பகவானது பக்தர்களுக்கும் பசுக்களுக்கும் சேவை செய்யறார். கோவர்தனம் ஆன்மீகம்னு சொன்னாலே இங்க பௌதீக பேச்சுக்கு இடம் கிடையாது. ஆன்மீக உலகம் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட். ஸ்பிரிச்சுவல் மீன் there is no material. இங்க கல்லுன்னா கல்லு, here stone means material. இங்க பௌதிகமான பொருட்கள் பௌதிகமானதுதான். கல்லு, மண்ணு, இதெல்லாம் மெட்டீரியல். எர்த், வாட்டர், ஃபயர், ஈத்தர், ஏர், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதெல்லாம் பௌதிகம். பட் இன் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் there is no material. everything spiritual. ஆன்மீக உலகத்துல பௌதிகங்கிற பேச்சுகள் அங்க எல்லாம் ஆன்மீகமானது. அங்க கல்லும் ஆன்மீகமானது, மண்ணும் ஆன்மீகமானது, செடி கொடிகளும் ஆன்மீகமானது. எவ்ரிதிங் ஸ்பிரிச்சுவல். ஆன்மீக உலகம்னாலே ஆன்மீகமானதுதான். ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் மீன்ஸ் ஸ்பிரிச்சுவல். therefore there is no material. கிருஷ்ணாவுடைய உலகம்னாலே ஆன்மீகமானது, அங்க பௌதிகமே எது கிடையாது. அப்ப இன் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட், அந்த ஆன்மீக உலகத்துல கிருஷ்ணனுடைய இதயத்திலிருந்து தோன்றியது கோவர்தனம். கிருஷ்ணாஸ் லவ், கிருஷ்ணனுடைய அன்பு. பகவான் தன் பக்தர்களுக்கு எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு, அந்த அன்பே உருவான பர்வதம் தான் கோவர்தனம். பகவான் எப்படி கிருஷ்ணர் கோபர்கள்ட்ட கோபிகள்ட்ட அன்பு செய்யறாரு, அந்த அன்பு தான் பர்வதமா இருக்கு கோவர்தனம். 5000 years back, 5000 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் இந்த பூமியில் அவதாரம் பண்ணார். எப்பெல்லாம் பகவான் இந்த பூமியில் அவதாரம் பண்றார், அவர் தனியா வர மாட்டார். இப்போ மலேசியாவோட பிரசிடென்ட் இப்போ வராருன்னா தனியா வரணும். அவருக்கு முன்னாடி ஒரு 10 காரு, பின்னாடி ஒரு 10 காரு, பாடி கார்டு, சர்வன்ஸ், மினிஸ்டர்ஸ், செக்ரட்டரிஸ், எவ்வளவு பேர் வருவாங்க. எப்பவுமே அவர் கூட 100 பேர் இருப்பாங்க. ஆஃப்டர் ஆல் ஸ்மால் இன்சிக்னிஃபிகன்ட் சோல் இல்லையா, ஒரு சாதாரண ஜீவாத்மா. ஒரு மனிதன் இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு இவ்வளவு பந்தோபஸ்து, சேவகர்கள், அவருடைய செக்ரட்டரி, ஹோல் அசம்பிளியே வரும். அப்படி இருக்கும்போது கிருஷ்ணர் மட்டும் ஏன் இங்க தனியா வரணும் இல்லையா? அமெரிக்காவோட பிரசிடென்ட் இப்போ மலேசியா வரான்னு வச்சுக்கோங்க. ட்ரம்ப் மலேசியா வராரு, அவருக்கு தனி விமானம். அவர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு டீம் இந்தியா மலேசியா வருவாங்க இல்லையா? ட்ரம்ப் மலேசியா வர்றதுக்கு முன்னாடி அவருடைய டீம் ஒருத்தர் வருவாங்க. அவர் எங்க ஸ்டே பண்ண போறாரு, எங்க சாப்பிட போறாரு, எங்க மீட்டிங் நடக்க போகுது, எந்த ரூட்ல டிராவல் பண்ண போறாரு, எல்லாமே பின் பாயிண்ட் வச்சிருப்பாங்க இல்லையா? அப்போ ஒரு சாதாரண மனிதன் ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போறதுக்கு இவ்வளவு பந்தோபஸ்து, பாதுகாப்புல இருக்கும்போது கடவுள் மட்டும் ஏன் இந்த உலகத்துக்கு தனியா வரணும்? அவருக்கு ஒரு டீம் இருக்கு, அவருடைய அசோசியேட்ஸ் இருக்காங்க, அவருடைய சர்வன்ட்ஸ் இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எவ்ரிஒன் இஸ் அப், எல்லாரும் வருவாங்க.
ஸோ கிருஷ்ணா இங்க வரும்போது எல்லாரும் ஒரு கூட வராங்க. அப்ப கிருஷ்ணர் வந்து ஸ்ரீமதி ராதாராணி போய் சொன்னாங்க, ஓ ராதாராணி, நான் வந்து பூலோகத்துக்கு போய் லீலை பண்ண போறேன். நான் வந்து கிருஷ்ணா கோலோக விருந்தாவனத்திலிருந்து கிருஷ்ணா பூலோகத்துக்கு வர போறேன். அப்ப நீயும் கூட வரணும்னு சொன்ன. அப்ப ராதாராணி சொன்னாங்க, நான் வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்? அங்க விருந்தாவனம் இருக்கா, கோவர்த்தன மலை இருக்கா, யமுனா நதி இருக்கா, அப்ப நான் வருவேன். அப்ப கிருஷ்ணர் சொன்னாரு, எஸ், நான் எல்லாத்தையும் அமைச்சிட்டேன். நான் இந்த பூமி எனக்கு தெரியும் ராதாராணி நீங்க வரமாட்டீங்க. ஏன் வரமாட்டீங்க? விருந்தாவனத்தை விட்டு ராதாராணி வெளியில வரதே இல்லை. விருந்தாவனேஸ்வரி, விருந்தாவனத்தின் ராணி ஸ்ரீமதி ராதாராணி விருந்தாவனத்தை விட்டு வரமாட்டாங்க. அப்ப கிருஷ்ணர் சொன்னாரு, நான் விருந்தாவனத்தை அமைச்சிட்டேன். யமுனா நதி, கோவர்த்தன மலை, எவ்ரிதிங் இஸ் தேர். எல்லாம் போயாச்சு, எல்லாமே போயாச்சு. எங்க போயிருக்கு? ஆன்மீக உலகத்தில் இருக்கிற மாதிரியே வந்து இந்த பூலோகத்துல பாரத வருஷத்துல யமுனா நதி, கோவர்தனம், பிருந்தாவனம் எல்லாத்தையும் கிருஷ்ணாமிச்சிட்டாரு. Therefore, there is no difference between in this Vrindavan and spiritual Vrindavan. Both are the same. இப்ப நம்ம போகக்கூடிய விருந்தாவனமும் இப்ப நம்ம பார்க்கிற விருந்தாவனமும் இப்ப இருக்கிற யமுனா நதியும் இப்ப இருக்கிற கோவர்தன மலையும் ஆன்மீக லோகத்தில் இருக்கிற விருந்தாவனம், யமுனா நதி, கோவர்தன மலை வேற இல்ல. There is no difference. அப்படியே கிருஷ்ணா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், அமெரிக்கா பிரசிடென்ட் ஒரு பிரைவேட் ஜெட் வச்சிருப்பாரு. அவர் டிராவல் பண்ணும்போது அதே பிரைவேட் ஜெட்ல தான் வருவார். ஸ்பெஷல் பைலட் இருக்கு, ஸ்பெஷல் ஜெட், ஸ்பெஷல் ஏரோப்ளைன். தனி விமானத்தில் வந்து இறங்கினார். எங்க போனாலும் தனி விமானத்தில் போறாரு, சாதாரண ஜீவன். அப்புறம் அங்க போய் அவர் என்ன சாப்பிடுவாரு, எந்த மாதிரி காஸ்டியூம் யூஸ் பண்ணுவாரு, மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்குவாரு, லஞ்ச் என்ன எடுத்துக்குவாரு, டின்னர் என்ன எடுத்துக்குவாரு, எல்லாம் ஸ்பெஷலா அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க இல்லையா? எங்க போல அதை ஃபாலோ பண்றது. அந்த மாதிரி கிருஷ்ணா இங்க வரும்போது அவர் லீலைகளுக்கு சம்பந்தமானதெல்லாம் கவனிச்சிட்டாரு. அப்படி கோவர்தன பர்வதம் இந்த பூமியில தோன்றியது. சரி, நம்ம டைம் டிராவல் பண்ணணும். டைம் டிராவல் பண்றதுல இப்ப வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ஃபேஷனா இருக்கு இல்லையா? டைம் டிராவல் அப்படி பின்னாடி போறது. எவ்வளவு பேருக்கு டைம் டிராவல் பண்ண பிடிக்கும்? டைம் டிராவல் எப்படி பண்ண போறோம்? இப்ப நம்ம எந்த யுகத்தில் இருக்கோம்? கலியுகத்தில் இருக்கும். அப்படியே கலியுகத்துல இருந்து நம்ம பேக் டு சத்தியுகம் போறோம். கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் கலியுகத்தில் இருக்கிறத மறந்துருங்க. கொஞ்ச நேரத்துக்கு எல்லாரும் கலியுகத்தில் இருக்கேன்னு மறந்துடணும். இப்ப நம்ம எந்த யுகத்தில் இருக்கோம்? சத்தியுகம். சத்தியுகத்துல வந்து புலஸ்திய முனிவர் ஒரு முனிவர் இருந்தார், புலஸ்திய மகரிஷி. புலஸ்தியர் வந்து காசியில இருந்தார். இந்தியாவில் வந்து காசி இருக்கு, கங்கை கரையில. காசி விஸ்வநாத் டெம்பிள் இஸ் வெரி ஃபேமஸ். எவ்வளவு பேர் காசிக்கு வந்திருக்கீங்க? காசி. அந்த காசியில வந்து புலஸ்தியர் தவம் பண்ணிட்டு இருக்காரு. காசியில பெரிய பெரிய மலை எல்லாம் இல்ல, பர்வதம் இல்ல. பொதுவா முனிவர்கள் என்ன மாதிரினா ரொம்ப அமைதியான இடத்தை விரும்புவாங்க. நல்ல மலைகள்ல இருக்கிற மாதிரி. இந்த மலைகள்ல வந்து அருவிகள் இருக்கும், குகைகள் இருக்கும். இந்த குகையோட ஸ்பெஷல் என்னன்னா, நீங்க ஹிமாலயால போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹிமாலயா எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க? ரிஷிகேஷ், ஹரித்வார், பத்ரிநாத், கேதார்நாத். அங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியில -டிகிரி இருக்கும், கோல்டு, குளிர் இருக்கும். குகைக்குள்ள போயிட்டா அப்படியே வார்மா இருக்கும். சம்டைம் வெளியில ஹீட்டா இருந்தா குகைக்குள்ள கூலா இருக்கும். பத்ரிநாத்ல வந்து அலகானந்தான்னு ஒரு நதி இருக்கு, கங்கா. ஐஸ் கோல்டு வாட்டர். ஒரு யானையை தூக்கி போட்டா பந்து மாதிரி விட்டு போயிடும். அலகானந்தா வந்து அப்படி பனி, அதாவது என்ன, ஐஸ் வாட்டர். இது கொஞ்சம் மேல வந்தா வெந்நீர் ஊற்று, ஹாட் வாட்டர். இதெல்லாம் வந்து சயின்டிஸ்ட்னால இமேஜினே பண்ணவே முடியாது. அந்த மாதிரி இடம். எப்படி அந்த பக்கம் ஐஸ் வாட்டர், இந்த பக்கம் ஹாட் வாட்டர். சாதுக்கள் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் அரிசியை மூட்டையில கட்டி அப்படி தண்ணியில பிடிச்சா வெந்து போயிடும். உருளைக்கிழங்கு, அரிசியெல்லாம் வந்து அந்த வச்சா கொஞ்ச நேரம் வெந்துடும், அது பிரசாதமா சாப்பிடலாம்.
ஸோ எக்ஸ்பெஷலி ஃபார் தபஸ்யா, தபம் செய்யறதுக்கான இடம். பத்ரிநாத், கேதார்நாத், ரிஷிகேஷ், ஹரித்வார் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். அது மாதிரி நிறைய மலைகள்லாம் இருக்கு. இந்த மலைகள்ல போய் இதெல்லாம் தபம் செய்ய விரும்புவாங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போல கூட நிறைய மலையில இருக்கு இல்லையா, இந்த இடம் நல்லா பீஸ்ஃபுல்லா இருக்கு. நல்லா மழை பெஞ்சு அன்னைக்கு அப்படியே காடியில போகும்போது, கார்ல போகும்போது ஃபால்ஸ் எல்லாம் பார்த்தோம், அருவி ரொம்ப சாத்தியமா இருக்கு. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த புலஸ்திய முனிவர் என்ன பண்ணாரு, அவர் தவம் செய்யறதுக்கு ஒரு மலை வேணும், ஒரு மலையில தவம் பண்ணணும் அப்படின்னு டிராவல் பண்றாரு. காசியில இருந்து பல இடங்களுக்கு பிரயாணம் செஞ்சார். இப்ப துரோணாச்சல்னு ஒரு மவுண்டன் பீக். துரோணாச்சல்ங்கிறது ஒரு மலை தொடர். துரோணாச்சலுடைய பர்சானிபிகேஷன் துரோணாச்சல், அந்த மலை தொடருடைய அரசன். துரோணாச்சல் மலையோட அரசன் வந்து துரோணாச்சலன். அவருக்கு ஒரு பையன் தான் கோவர்தன். இந்த பூமியில வரும்போது துரோணாச்சலுடைய பையனா கோவர்தன் பர்வதம். புலஸ்திய முனிவர் போய் பார்த்தாரு. இந்த துரோணாச்சல் மவுண்டன் வந்து ரொம்ப அழகா இருக்கு, நிறைய மலை தொடர்கள் இருக்கு. அதுல வந்து கோவர்தன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. கோவர்தன் வந்து நல்ல பசுமையான மரங்கள், நல்ல புல்கள், அருவிகள், பார்க்க ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. நிறைய பறவைகள் இருக்கு, கிளி, மயில், குயில், சக்கரவாகம், சக்கோரா, ரொம்ப பியூட்டிஃபுல் பேர்ட்ஸ், பீஸ்ஃபுல்லா இருக்கு. புலஸ்தியருக்கு வந்து இந்த இடம் ரொம்ப பிடிச்சு போயிடுது. அப்ப அவர் போய் துரோணாச்சல்கிட்ட கேட்டாரு, அந்த மலையோட பர்சானிபிகேஷன், இந்த மலையோட தேவன். எல்லாருக்கும் ஒரு பர்சானிபிகேஷன் இருக்காங்க. ஏகாதசிக்கு ஒரு தேவதை, ஏகாதசி தேவதை. அப்புறம் அஸ்வினி, பரணி, இந்த மாதிரி நிறைய நட்சத்திரம் சொல்றேன். இவங்க எல்லாம் ஒரு பர்சானிபிகேஷன். அஸ்வினி, பரணி, ஆருத்ரா, கிருத்திகா, இதெல்லாம் ஒரு பர்சானிபிகேஷன்ஸ், டிஃப்ரெண்ட் டெமிகாட்ஸ். நதிகள் கூட பேர் இருக்குல்ல, கங்கா, யமுனா, சரஸ்வதி, அதெல்லாம் தேவதைகள் அந்த ரூபத்தில் இருக்காங்க. அந்த ரிவர் பர்சானிபிகேஷன், யமுனோட ரிவர் பர்சானிபிகேஷன் யமுனா. அந்த மாதிரி துரோணாச்சல் போய், துரோணாச்சல் வந்து இந்த மலையோட அரசன். அவர்கிட்ட போய் புலஸ்தியர் சொன்னாரு, உங்க பையனை என் கூட அனுப்புங்க, கோவர்தன். நான் வந்து காசிக்கு எடுத்துட்டு போகணும். இந்த கோவர்தன் மலையை எடுத்துட்டு போய் நான் காசியில வச்சு நான் தவம் பண்ணணும். ஏன்னா அங்க கங்கா இருக்கு, கங்கை கரையில கோவர்தன் வச்சுட்டா எனக்கு கங்கையில குளிச்சுக்கலாம், கோவர்தன்ல நான் தவம் பண்ணிக்கலாம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாருக்கு? அப்பா அம்மா கிட்ட போய் பையனை வந்து கோயிலுக்கு அனுப்புன்னு சொன்னா முடியுமா? இல்லையா? பொதுவா ஜட உலகத்துல வந்து எல்லாருக்கும் பிள்ளைகள் மேல அட்டாச்மெண்ட் இருக்கும். அன்னைக்கு வந்து விஸ்வாமித்திரர் அயோத்தியால வந்து தசரதர் சொன்னாரு, ராமனை கூட காட்டுக்கு அனுப்புகிறார். தசரதர் அழறாரு. ராமன் சின்ன பையன், பாலகன், அவனுக்கு 7-8 வயசு ஆச்சு, அவனுக்கு வில்லே பிடிக்க தெரியாது, எப்படி உங்க கூட வரும்? காட்டுல நிறைய அசுரங்கள்லாம் இருப்பான், எப்படி ராமன் அவன் கூட சட்டை போடுவான்? ராமன் வேண்டாம், நான் வரேன், என்னுடைய ஒட்டுமொத்த அயோத்தியா சேனைகளை வரட்டும், நான் உங்க கூட காட்டுல இருக்கேன், ராமனை கேட்காதீங்க, ராமன் சின்ன குழந்தை. விஸ்வாமித்திரர் சொன்னாரு, ராவணன் மாதிரி கொடூரமான அரக்கர்களை ராமன் யுத்தம் செஞ்சு கொல்லணும்னு. ராவணன் கேட்டோன்னு தசரத்துக்கு பீதி ஆயிடுச்சு, பயம் வந்துருச்சு. ஐயோ, ராவணனா பயங்கரமா ராட்சசன் ஆச்சு, அவன் கூட எப்படி என் குழந்தை சண்டை போடுவான், நான் வரமாட்டேன், கொடுக்க மாட்டேன். விஸ்வாமித்திரர் கோபம் வந்துருது, கண்ணெல்லாம் செவந்து, தசரதா, நான் வந்து உன் இடத்துக்கு வந்து தானம் கேட்டா நீ வந்து மறுக்கிற, இது வம்சத்துக்கு அவமானம், ரகுகுலமே அழிந்து விடும். கோபம் வருது விஸ்வாமித்திரர். உடனே வசிஷ்டர் சொன்னாரு, அவர் கோபப்பட்டுனா சமைச்சிடுவாரு, ரகுவம்சத்துக்கு அபராதம் ஆயிடும், ராமனுக்கு ஒன்றாகாத அனுப்பிச்சு விடுங்க. ஏன்னா அந்த அசுரங்கள் எல்லாம் விஸ்வாமித்திராலே கொல்ல முடியும். ஆனா விஸ்வாமித்திரர் யாகம் பண்ணிட்டு இருப்பாரு, எப்படி அவர் அதை செய்ய முடியும்? அதனால ராமரை கேட்கிறாரு. அது மட்டும் இல்ல, விஸ்வாமித்திரருக்கு நிறைய அஸ்திர வித்தைகள்லாம் தெரியும், நிறைய அதீத ஆற்றல் படிச்சவர். ராமர் கூட அமைச்சா நிறைய வித்தைகள்லாம் கற்றுக் கொடுப்பாரு. அப்புறம் ஒரு வழியா சமாதானம் ஆகி தசரதர் அமைச்சு வச்சார் ராமர் விஸ்வாமித்திரர். அந்த மாதிரி துரோணாச்சல்கிட்ட வந்து சொல்றாரு, இந்த புலஸ்திய முனிவர் கோவர்தனத்தை என் கூட அனுப்புங்கிறார். இவர் ரொம்ப வருத்தப்படுறாரு, கோவர்தனத்தை பிரிஞ்சு எப்படி நான் இருப்பேன்?
ஆனா ஒரு முனிவர் வந்து கேட்டாரு, இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஒரு முனிவர் வந்து கேட்கும்போது மறுக்க முடியாது. ஏன்னா சாதுக்கள் பொதுவா தங்களுக்காக எதுவும் கேட்கறது இல்லை. அப்படி அவங்க கேட்டாங்கன்னா மற்றவங்க நன்மைக்காக தான் இருக்கு. ஒரு வகையா துரோணாச்சல் சமாதானம் ஆயிட்டு தன்னுடைய பையன் கோவர்தன் கூப்பிட்டாரு. கோவர்தன் வந்தாரு. கோவர்தனா, நீ இவர் கூட போறியாப்பா, அவருக்கு சர்வீஸ் பண்ணணும் போறியான்னு. நான் உங்க வீட்டுக்கு வந்து உங்க பையனை கூட அனுப்புங்க, நான் கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அனுப்புவாங்களா வீட்டுல? சாமிஜி, நீங்க மலேசியாவுக்கு வாங்க, பிரசாதம் சாப்பிடுங்க, உங்களுக்கு மலேசியா ஃபுட்டு பிடிக்கலையா, சவுத் இந்தியன் ஃபுட்டு கூட தரோம், இட்லி தோசை எல்லாம் கொடுக்குறோம், சாப்பிடுங்க, எங்க பசங்களை கேட்காதீங்க இல்லையா? அது மட்டும் கேட்காதீங்க, அப்படிதான் சொல்லுவோம். அதே மாதிரி அந்த பசங்களும் வர தயாரா இருப்பாங்களா? ஓ, சாமிஜி கூப்பிடுறாரு, கூட போயிடலான்னு. அவ்வளவு ஈஸியா யாரும் வர முடியாது, வரமாட்டாங்க. கோவர்தன் சொன்னாரு, ஐ எம் ரெடி டு கோ வித் யூ. கோவர்தனுக்கு ரொம்ப சந்தோஷம், வைஷ்ணவ சாதுக்களுக்கு சேவை பண்றது. நான் அவர் கூட போறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா ஒரு கண்டிஷன், கோவர்தன் ஒரு கண்டிஷன் போட்டார். யார்கிட்ட கண்டிஷன் போட்டார் பாத்தீங்களா? விட்டாச்சு. யார் கேட்டா போய் கோவர்தனை கூட அனுப்புங்க. யார்கிட்ட கேட்டது? கோவர்தனை கூட அனுப்புங்க. புலஸ்திய முனிவர் யார்கிட்ட கேட்டாரு? துரோணாச்சல். புலஸ்திய முனிவர்கிட்ட கோவர்தன் வந்து சொல்றாரு, நான் உங்க கூட வரேன், ஆனா ஒரு கண்டிஷன். ஓகே, என்ன கண்டிஷன்? நீங்க என்ன கீழே வைக்காம தூக்கிட்டு போகணும். நீங்க என்ன எங்கேயுமே கீழே வைக்க கூடாது. கீழே வச்சிட்டீங்கன்னா நான் வரமாட்டேன், அங்கேயே இருக்கிறவர். ஓ, இவ்வளவு தானே, நோ ப்ராப்ளம். புலஸ்தியர் வந்து அஷ்டமா சித்திகள் வச்சுட்டு இருக்காரு. அந்த காலத்து முனிவர்கள்லாம், யோகிகள்லாம் கடும் தவம் செஞ்சு அஷ்டமா சித்தி, 8 வகையான 8 கைண்ட் ஆஃப் மிஸ்டிக் பவர், அனிமா, மகிமா, லகிமா, ஐஜிதா, ஒஜிதா, பிரார்காமி, பிராராப்தி. ரொம்ப சின்னதாக முடியும், ரொம்ப பெருசாக முடியும், ரொம்ப லேசாக முடியும், ரொம்ப ஹெவியாக முடியும், கனமாக முடியும். இந்த அஷ்டமா சித்தி பண்ணினா ஒரு யோகி வந்து ரொம்ப ஹெவி ஆயிடலாம், இந்த பூமியோட பாரமா இருக்கலாம். ரொம்ப லேசாயிரும், அப்படி காற்றுல மிதக்கலாம். ரொம்ப சின்னதாயிடலாம், ரொம்ப பெருசாயிடலாம். கண்ணுக்கு தெரியாத மாதிரி சின்ன உருவமாகலாம், பெரிய பர்வதம் மாதிரி ஆகலாம். That is very difficult, but not very easy. அந்த அஷ்டமா சித்தி அடையிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப கடுமையா தவம் பண்ணணும். புலஸ்தியர் அதுல ரொம்ப எக்ஸ்பர்ட். அவர் என்ன பண்ணாரு, கோவர்தன் அப்படி இந்த மலை அடியில கையை வச்சு அப்படி மலையை தூக்கிட்டாரு. கோவர்தன் மலையை தூக்கிட்டு அப்படியே அசால்ட்டா போறாரு. நம்ம லஞ்ச் பாக்ஸ் தூக்கிட்டு போற மாதிரி, ஸ்கூலுக்கு காலேஜ் ஒர்க் போறவங்களா லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி அழகா தூக்கிட்டாரு. தூக்கிட்டு அப்படியே போறாரு. துரோணாச்சல்ல இருந்து அவரு காசிக்கு வர்றாரு. காசிக்கு வர்ற வழியில கோவர்தன் என்ன பண்ணாரு, பிருந்தாவனத்தை கிராஸ் பண்ணி போறாரு. பிருந்தாவனத்தை கிராஸ் பண்ணி போகும்போது கோவர்தனுக்கு வந்து ரொம்ப ஆசை. என்ன ஆசை அவருக்கு? ஒரு தூய பக்தருக்கு ஒரே ஆசை தான், வேற எந்த ஆசையும் கிடையாது. அவருக்கு வந்து பௌதிக வசதிகள் அடையணும், செல்வம், பெயர், புகழ், பதவி, நோ, ஈவன் லிபரேஷன், முக்தி கூட விரும்புறது இல்லை. என்ன விரும்புவாரு? சேவை பண்ணதான் விரும்புவார். ஒரு தூய பக்தர் எப்பவுமே பகவானுக்கு சேவை பண்ணதான் விரும்புவார். அப்ப கோவர்தன் என்ன, சோ கிருஷ்ணா இங்க வந்து லீலை செய்ய போறார். இப்ப நம்ம எந்த யுகத்தில் இருக்கிறோம்? டைம் டிராவல் ஞாபகம் வந்துச்சா? எந்த யுகத்தில் இருக்கும்? சத்திய யுகத்தில் இருக்கணும். கிருஷ்ணா எந்த யுகத்தில் வந்துச்சாரு? துவாபர யுகத்தில். சத்திய யுகத்தில் புலஸ்தியர் தூக்கின்னு போகும்போது கோவர்தன் என்ன பண்றாரு, ஓ நான் வந்து இங்க இருந்துட்டேன்னா கிருஷ்ணர் இங்க வந்து லீலை பண்ணுவாரு, அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால கோவர்தன் என்ன பண்ணிட்டாரு, ரொம்ப ஹெவி ஆயிட்டாரு. புலஸ்தியரால பேலன்ஸ் பண்ண முடியல. மீன்வாய் புலஸ்தியருக்கு வந்து நேச்சர் காலிங் இருந்தது, இயற்கை அழைத்தது. கோவர்தன் கீழே வச்சுட்டாரு. கீழே வச்சுட்டு அவர் போய் யமுனையில குளிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்து தூக்குனா கோவர்தன் வர மாட்டேங்கிறாரு. கோவர்தன் என்ன கண்டிஷன் போட்டாரு, என்ன கீழே வச்சுட்டீங்கன்னா நான் வரமாட்டேன். புலஸ்தியருக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துருச்சு.
ஏ கோவர்தன், ஆர் யூ சீட்டிங் மீ? நீ என்ன ஏமாத்துற? நீ உனக்கு என்ன தைரியம் இருந்தா இந்த மாதிரி பண்ணி நீ இங்க உட்கார்ந்துருப்ப? அதனால நான் உன்னை சபிக்கிறேன். புலஸ்தீன் கோவர்தனை சபிக்கிறேன். என்ன சாபம் கொடுக்கிறாரு? எவ்ரி டே யூ வில் ரெடியூஸ் யுவர் சைஸ் இன் மஸ்டர்ட் சீட் லெவல். ஒரு நாள் நீ கடுகளவு குறைஞ்சிட்டே இருப்பேன். இது எந்த யுகத்தில் நடந்தது? சத்தியுகம். சத்தியுகத்தில் கோவர்தன் பர்வதத்துடைய உயரம் நீளம் கிட்டத்தட்ட கோவர்தனோட உயரம் ஒரு 150-160 கிலோமீட்டர் இருக்கு. கிலோமீட்டர் அகலம் அது ஒரு 120-130 கிலோமீட்டர் இருக்கு. அப்படின்னா இங்க இருந்து உங்களுக்கு எங்க இப்போல இருந்து கேஎல் போற தூரம் வருமா? கேஎல் எவ்வளவு வரும்? இங்க இருந்து எவ்வளவு கிலோமீட்டர்? 200 கிலோமீட்டர் வருமா? பெண்ணங்க எவ்வளவு தூரம் இங்க இருந்து? அதாவது சொல்லுங்கப்பா, இங்க இருந்து பெண்ணங்க எவ்வளவு தூரம்? இங்க இருந்து அப்ப கோவர்தன மலை எவ்வளவு? இப்போல இருந்து பெண்ணாக்கு போற தூரம் இருக்கும் சுற்றளவு. அதெல்லாம் ஹைட்டு. ஆனா புலஸ்தீன் சாபத்தினால தர்ம கடுகளவு குறைஞ்சுட்டே வந்து இன்னைக்கு கலியுகத்துல கோவர்தன் 22 கிலோமீட்டர் குறைஞ்சு 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 கோவர்தன் அன்னைக்கு 22 கிலோமீட்டர் சுற்றளவு. ஹைட்டும் ரொம்ப கம்மி தான், குறைஞ்சிட்டே வருது. இனி ஒரு டைம் வரும் கோவர்தன் டிசப்பியர் ஆயிடும். அதனால இருக்கும்போதே எவ்வளவு பேர் கோவர்தன் பார்த்திருக்கீங்க? கோவர்தன் போயிருக்கீங்களா? இருக்கும்போது ஒரு தடவையாவது கோவர்தன் போய் தரிசனம் பண்ணிடணும். கிரிவலம் வருது, கோவர்தனை சுற்றி வலம் வருது. கிரிவலம் ஒரு தடவையாவது பண்ணணும். அது இதுக்கு 2வது வருவோம், கிரிவலத்துக்கு 2வது வரும். ஸோ இந்த லீலையில நமக்கு நிறைய பாடம் இருக்கு, லெசன். நமக்கு லைஃப்க்கு நிறைய லெசன்ஸ் இருக்கு. இதுல ஆரம்பத்திலிருந்து பாத்தீங்கன்னா கோவர்தனோட லைஃப்ல நமக்கு நிறைய லெசன்ஸ் இருக்கு. சரி, அப் டு திஸ் ஸ்டேஜ் வரைக்கும், இந்த நிலைமை வரைக்கும் என்னென்ன புரிஞ்சுது நமக்கு இந்த லீலையில? கோவர்தன் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன் இல்லையா? இதுல என்னென்ன நீங்க இது லைஃப்ல ஒரு முக்கியமான பாடமான எடுத்துக்கிறேன் அப்படின்னு என்ன எடுத்துக்கலாம்? கோவர்தன் லீலையில இது வரைக்கும் நான் பேசியிருக்கேன் இல்லையா? இதுல லைஃப்ல இது ரொம்ப முக்கியமான பாடமா எனக்கு படுது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் ஃபார் மை லைஃப் அப்படின்னு எதை எடுத்துக்கிறீங்க? பகவானை திருப்திப்படுத்தணும்னா பக்தர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். தான் ஃபர்ஸ்ட் லெசன். கோவர்தனோட லீலையில நமக்கு முதல் பாடம், பகவானை திருப்தி செய்யணும், பகவானுக்கு பக்தருக்கு சேவை செய்யணும், பக்தர்களை திருப்திப்படுத்தணும். ஃபர்ஸ்ட் லெசன். செகண்ட் திங் is ready to service to the sadhus, saintly persons. No any motivation, without any motivation. இல்லையா? ஒரு சாதுக்களுக்கு சேவை பண்ண தயாரா இருக்காரு. so enthusiastic. புலஸ்தீன் என்னை கூட்டின்னு போறேங்கிறாரு. ஐ எம் ரெடி டு டூ தட். நான் அவருக்கு சேவை பண்ண ரெடியா இருக்கேன். வேற எதுவும் இல்லை. there is no any material attachment. என் ஃபேமிலி விட்டு எப்படி போவேன், என் அப்பா விட்டு எப்படி போவேன், நான் எப்படி அவருக்கு போய் சேவை பண்ணுவேன்? நோ, நத்திங். ஸோ அவருக்கு புலஸ்தீனுக்கு சேவை பண்றதுக்கு அவ்வளவு ஆர்வம். அப்போ சாதுக்களுக்கு சேவை பண்றதுல உற்சாகமா இருக்கணும், ஆர்வமா இருக்கணும். பிகாஸ் from the association of pure devotee will get pure devotion. சுத்த பக்தருடைய சங்கத்துல வர்றதும் அவங்களுக்கு சேவை பண்றதும் என்னாகும்? நமக்கு நம்மள மாதிரி உள்ளவங்களுக்கு சுத்த பக்தி கிடைக்கும் அவங்க கருணையால. ஸோ செகண்ட் லெசன். ஸோ ஃபர்ஸ்ட் பகவானை திருப்திப்படுத்துறதுக்கு ஒரு பக்தர்களுக்கு சேவை பண்ணணும். 2வது எந்த ஒரு நோக்கம் இல்லாம நம்ம அவருக்கு சேவை பண்ண தயாரா இருக்கணும், அவங்களை திருப்திப்படுத்த தயாரா இருக்கணும். 3வது பகவான் அவதாரம் செஞ்சது துவாபர யுகத்துல, கோவர்தனம் சபிக்கப்பட்டது சத்தியுகத்துல. he was waiting for a long time Lord's appearance. பகவானுடைய அவதாரத்துக்காக காத்துட்டு இருக்காரு சேவைக்காக. அந்த மாதிரி நம்ம காத்துட்டு இருக்கணும். எனக்கு எப்ப சேவை கிடைக்கும், எனக்கு எப்ப நான் எப்ப கோயிலுக்கு போவேன், எப்ப பகவானுக்கு சேவை பண்ணுவேன், எனக்கு எப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த அந்த ஈகர்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பக்தர்களுக்கு சேவை பண்ணணும், பகவானுக்கு சேவை பண்ணணும். அந்த வாய்ப்பு எனக்கு எப்ப கிடைக்கும், அதுக்காக எவ்வளவு காலம் வேணாலும் காத்திருக்கலாம். தேர்ட் லெசன். ஃபோர்த் லெசன்,
அதுக்காக எப்பேற்பட்ட அவமானத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கு. கோவர்தன் வந்து சபிக்கப்பட்டார். நீ தினமும் கடுகளவு குறைஞ்சிருவேன்னு சபிக்கப்பட்டாரு. He also take it as a boon. அது கிருஷ்ணனுடைய ஏற்பாடு எடுத்துட்டாரு, கிருஷ்ணனுடைய கருணையை எடுத்துட்டாரு. ஓகே, பரவாயில்ல, இந்த புலசியை சபிச்சாலும் பரவாயில்ல, நான் வந்து பகவானுக்கு சேவை செய்வேன். இப்ப நீங்க எல்லாம் இங்க வரீங்க, பரபிரம்ம குரு உங்களை திட்டாரு, என்னையா வந்து சர்வீஸ் பண்ற, நீ அடுத்த வாரம் வருவீங்க. நீங்க நானே வந்து ஒரு சேவை பண்றேன், என்னைய அவர் அப்படி சொல்றாரு, கோயிலுக்கே வர மாட்டேன். ஆனா கோவர்தன் வந்து சபிக்கப்பட்டார், தினமும் கடுகளும் குறைஞ்சிடுவேன் நீ. அது சாபம் கிடைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு அவமானம் வந்தாலும் பரவாயில்ல, நான் பகவானுக்கு சர்வீஸ் பண்ணணும். அதுக்காக பகவானுடைய சேவைக்காக எப்பேற்பட்ட சாபத்தையும் அவமானத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்காரு ஒரு தூய பக்தர். பகவானுடைய சேவைக்காக எப்பேற்பட்ட அவமானத்தையும் துக்கத்தையும் எப்பேற்பட்ட சாபத்தையும் ஏற்றுக்கொள்ள தயார். 5th லெசன், 5வது பாடம். கோவர்தன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எந்த யுகத்தில் இருக்கோம்? சத்தியயுகம். சத்தியயுகத்தில் கோவர்தன் வெயிட் பண்றாரு. கிருஷ்ணருடைய அவதாரம், கிருஷ்ணர் அவதாரம் பண்ணணும், அவருக்கு சேவை பண்ணணும். கிருஷ்ணர் அவதாரம் பண்ணது துவாபரயுகம். துவா அப்படின்னா செகண்ட், சான்ஸ்கிரிட்ல வந்து துவா அப்படின்னா 2 செகண்ட், த்ரை அப்படின்னா 3. நீங்க சான்ஸ்கிரிட் வேர்டு தான் எல்லா லாங்குவேஜுக்கும் வந்து ஆரிஜின். சமஸ்கிருத மொழி இருக்கு இல்லையா, அது எல்லா மொழிக்கும் ஆதாரம். நீங்க பாருங்க, நான் ஒரு வேர்டா சொல்றேன், எப்படி இங்கிலீஷ்ல கரெக்ட் ஆகுது பாருங்க. துவா 2, த்ரை 3, அடுத்தா அஷ்டமி அக்டோபர், நவமி நவம்பர், தசமி டிசம்பர். புரிஞ்சுதா? அதாவது டிசம்பர் வந்து 10வது மாதமா இருந்தது, அப்புறம் எப்படி 12வது மாதமாச்சு? சான்ஸ்கிரிட் கேலண்டர்ல வந்து ஒன்னொன்னுக்கு ஒரு வேர்டு இருக்கு. 12 மாசம் இருக்கு இல்லையா, அது வந்து பிரதமை, திதியை, திரிதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, 7 சப்தமி, அஷ்டமி, நவமி, தசா 10 தசமி, ஏகாதசி 11th day, துவாதசி 12th day, திரையோதசி 13th day, சதுர்தசி 14th day. என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கிலீஷ் கேலண்டர்ல அவங்க இந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்து கேலண்டரே கிடையாது. ஆக்சுவலி அவங்க வந்து இந்தியா வந்த போது பார்த்தா இந்தியாவில் இருக்கிற மாதிரி அவங்க கேலண்டர் கரெக்ட் பண்ணினாங்க. ஆனா 10 மாசம் தான் வந்துச்சு, 2 மாசம் வரல. அப்ப என்ன பண்ணாங்க, ஜூலியஸ் சீசரும் ஆகஸ்ட் சீசரோட பேர் ஆட் பண்ணிட்டாங்க, ஜூலை ஆகஸ்ட் இடையில. அதனால என்னாச்சுன்னா 10வது மாசம் வந்து 8வது மாசம் 10வது மாசம் ஆயிடுச்சு. அஷ்டமிங்கிறது 8, அக்டோபர்னா 8, அது 10வது மாசம் ஆயிடுச்சு. அதனால வேதிக் கல்ச்சர்ங்கிறது வந்து சும்மா விளையாட்டு இல்லை, சயின்ஸ். ஆக்சுவலி வேத கலாச்சாரம் ஒரு விஞ்ஞானம். சமஸ்கிருதம் இஸ் a divine language, தெய்வீகமான மொழி. இதுதான் எல்லாத்துக்கும் ஆரிஜின். அப்போ துவாபரயுகம் 2வதா வர வேண்டியது, சத்தியுகத்துக்கு அடுத்தது துவாபரயுகம் வர வேண்டியது. ஆனா என்னாச்சு, திரேதாயுகம் முன்னாடி வந்துச்சு, துவாபரயுகம் 2வது வந்து. கிருஷ்ணர் யுகத்தையே மாத்திட்டாரு. கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, துவாபரயுகத்துல கிருஷ்ணர் அவதாரம் பண்ணணும், அது 2வதா வர வேண்டியது. ஆனா துவாபரயுகம் 3வதா போயிடுச்சு, திரேதாயுகம் 2வதா வந்துருச்சு. ஏன் அப்படி வந்தது? அதுக்கும் கிருஷ்ணர் ஒரு காரணம். ஏன் அப்படி பண்ணாரு? அகல்யங்கிற பொண்ணுக்கு சாப மோட்சம் கொடுக்கணும், அப்புறம் ராவணன் கொல்லப்படணும், அதுக்கு ராம அவதாரம் வரணும். அதனால ராம அவதாரம் முன்னாடி வந்துருது, கிருஷ்ண அவதாரம் அடுத்தது வந்து. 2வது வரக்கூடிய யுகம் 3வது போயிடுத்து, 3வது வரக்கூடிய யுகம் 2வது வந்துருது. அதனால திரேதா யுகம் 2, துவாபர யுகம் 3 ஆயிடுச்சு. இப்ப கோவர்தன் வெயிட் பண்ணிட்டு கிருஷ்ணனுடைய சர்வீஸ்க்காக. ஆனா அப்படி யுகமே மாறி போச்சு. இப்போ கிருஷ்ணனுடைய சேவைக்காக காத்துட்டு இருக்காரு. இப்ப ராமாவதாரம் வந்துருச்சு. சரி, ராமாவதாரம் வந்தப்ப என்ன பண்ணாங்க? ராமர் எப்படி லங்கைக்கு போனாரு? அவர் எப்படி போனா என்ன கதையை சொல்லுவாங்க.
பாலம் கட்டினார் இல்லையா? கடல் மேல சமுத்திரத்து மேல பாலம் கட்டினாங்க. ஒரு பாறை எடுத்து அதுல ஜெய் ஸ்ரீராம் போடுவாங்க, அப்படி தண்ணியில மிதக்கும் அந்த கல். எவ்வளவு பேருக்கு ராமேஸ்வரம் வந்திருக்கீங்க? ராமேஸ்வரத்துல வந்து அந்த மிதக்கிற கல்லு பார்க்கலாம். நீங்க பாத்திருக்கீங்களா? தள்ளி கல் அமைச்சுன்னா அப்படி கீழே போயிட்டு மேல வரும். எங்க ஊர்ல ஒரு மேதாவி ஒருத்தர், பகுத்தறிவு மேதாவி ஒருத்தர் இருந்தார் தமிழ்நாட்டில். ராமர் எந்த காலேஜில் படிச்சாரு கேட்டார். இன்ஜினியரிங். ஆனா முட்டா பையிலே ராமர் இன்ஜினியரிங் படிக்க வேண்டாம், இஸ் ஆரிஜின் ஆஃப் இன்ஜினியரிங். ராமர் போய் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்க வேண்டியதில்லை, அவர் இன்ஜினியரிங் அவர் தான் ஆரிஜின். முட்டாள்களுக்கு புரியாது. ராமருடைய நாமத்தை எழுதி போட்டா கல்லு மிதக்குது. அப்ப எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஒரு வானரங்களும் அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி கல் எடுத்துட்டு வந்து போடுறாங்க. ஒரு வானரம் பெரிய பாறையை தூக்கிட்டு வரும், இன்னொரு வானரம் பெரிய மலையை தூக்கிட்டு வரும், பெரிய மரத்தை தூக்கிட்டு வரும். இப்ப ஹனுமான் என்ன பண்ணாரு? ஹரே கிருஷ்ணா. ஹனுமான் என்ன பண்ணாரு? எப்போ கல்லெல்லாம் தூக்கி போட்டு இந்த பாலத்தை கட்டி முடிக்கிறது, ஒரு மலையை தூக்கிட்டு வந்துடுறது. ஹனுமான் என்ன பண்ணாரு? ஒரு பெரிய மலையை தூக்கின்னு வந்து அப்ப பார்த்தா கோவர்த்தன மலையை பார்த்தாரு. பியூட்டிஃபுல்லா இருக்கு, இந்த மலையை கொண்டு போய் கடல் நடுவில் போட்டுருவோம், ஈஸியா கிராஸ் பண்ணி போயிடலாம் அப்படின்னு கோவர்த்தன மலையை தூக்குறாரு ஹனுமான். இது எந்த யுகத்துல? திரேதாயுகம். டைம் டிராவல் பண்ணி நம்ம திரேதாயுகத்துக்கு வந்துட்டோம். சத்தியுகத்துல இருந்து எங்க வந்துட்டோம்? திரேதாயுகம். மறந்துடாதீங்க, தூக்கவும் செஞ்சிடாதீங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு? திரேதாயுகத்துல ஹனுமான் போய் கோவர்த்தனை தூக்கினாரு. கோவர்த்தன் ரொம்ப ஹாப்பி. நான் ராமருடைய சேவைக்கு போக போறேன். எனிவே ராமர் கிருஷ்ணர் வேற வேற இல்ல, ராமரும் பகவான் தான், கிருஷ்ணரும் பகவான் தான். ராமர் வந்து இப்போ அயோத்தியால இருந்து வனவாசம் போயிட்டு அவர் அங்கிருந்து எங்க போறாரு? லங்கைக்கு போறாரு ராவணனை கொல்றதுக்கு. அப்போ ராமருடைய பாதம் என் மேல படும், நான் அந்த கடலுக்கு நடுவில் ஒரு மலையா இருந்து அவருடைய பாதத்தை மேல தாங்கிக்குவேன். ரொம்ப சந்தோஷம். ஹனுமான் கோவர்த்தனை தூக்கிட்டு வரும்போது கோவர்த்தனுக்கு வெரி ஹாப்பி. கோவர்த்தனத்துக்கு ரொம்ப சந்தோஷம். ஹனுமான் வர்றதுக்குள்ள இந்த வானரெல்லாம் பாலத்தை கட்டி முடிச்சிடு. ஹனுமான் வர்றதுக்குள்ள நலன், நீலன், ஜாம்பவான் அங்கதெல்லாம் சேர்ந்து பாலத்தையும் கட்டி முடிச்சிட்டாங்க. ஹனுமான் சொன்னார், இந்த மலையை என்ன பண்றது? திரும்ப கொண்டு வச்சலன். கோவர்த்தன அழறார், எவ்வளவு துர்பாக்கியசாலி பாருங்க, எனக்கு பகவானுக்கு சேவை பண்ற பாக்கியம் கிடைக்கவே இல்லை. நம்மள சேவை பண்ணும்போது ஆளே காணாது. அஜோ, இந்த இவர் கூட்டுவாங்களே இல்லையா எங்கேயாவது கோயிலுக்கு, ஆனா உடனே எனக்கு போன் அடிச்சிருவாங்களே எங்க இருக்கீங்கன்னு. கொஞ்ச நேரம் போன சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டுறாங்க இல்லையா? அது என்னமோ தெரியல, என்னையே சேவை கூப்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி சேவை கிடைக்க நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கணும். பகவானுக்கும் பகவானது பக்தனுக்கும் சேவை செய்ய ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கணும். சேவை கிடைக்கலன்னா அழணும். எனக்கு பகவானுக்கு சர்வீஸ் கிடைக்கல என்ன அழணும், சேவைக்காக ஏங்கணும். சேவை கிடைச்சா உற்சாகமா பண்ணணும், சந்தோஷமா இருக்கணும். இதுதான் 6th லெசன் கோவர்தன். கோவர்தன் அழறார், ஓ ஐ எம் சோ மிஸ்ஃபார்ச்சூன், எவ்வளவு துரதிருஷ்டசாலி, எனக்கு பிரபுக்கு சேவை பண்ண முடியலையே, அழறார். ராமா சொன்னார் கோவர்தன், கோவர்தனா டோன்ட் வரி, நீ அழாத, நீ இப்போ போ, விருந்தாவனத்துக்கே போயிடு, நான் வந்து அடுத்த யுகத்துல வருவேன், அப்ப நான் என்னோட லீலை பூரா உன்னோட இடத்துல தான் பண்ணுவேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு. அவர் சொன்னார், கோவர்தன் நீ அழாத, நீ அங்க போயிரு, நான் வருவேன், என் லீலை பூரா உன்னுடைய மலை கோவர்த்தன மலை அடிவாரத்துல தான் கிருஷ்ண லீலைகளே. கன்றுகளோடும் பசுக்களோடும் நண்பர்களோடும் ஆயர்குல சிறுவர்களோடும் பகவான் செய்த அனைத்து லீலையும் கோவர்த்தன மலை. கோவர்தன் வாஸ் சோ ஃபார்ச்சுனேட். ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஓகே, இங்க அடுத்த யுகம் வரும், அடுத்த யுகம் வரைக்கும் வெயிட் பண்ணுமே, நோ ப்ராப்ளம், ஐ எம் ரெடி டு வெயிட். எனக்கு பகவான் ப்ராமிஸ் பண்ணிட்டார். பகவான் வந்து எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அவர் என்னுடைய அவர் லீலையில என்கிட்ட தான், பால்ய லீலை, அவருடைய குழந்தை பருவ லீலையில என்கிட்ட தான் பண்ணுவேன் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. He was very happy. Then again காத்துட்டு இருக்காரு, திரேதாயுகம் முடிஞ்சு தாபரகம் வர வரைக்கும். எவ்வளவு பொறுமை இருக்கணும், எவ்வளவு சகிப்புத்தன்மை இருக்கணும், எவ்வளவு ஆர்வம் இருக்கணும், எவ்வளவு உற்சாகம் இருக்கணும், எவ்வளவு சர்வீஸ் ஆட்டிடியூட். இதுதான் எத்தனாவது லெசன்? இப்போ 7th லெசன் இல்லையா? ஒரு சேவை பண்ணக்கூடிய பக்தருக்கு வந்து பொறுமை இருக்கணும்,
அது எந்த கடையில கிடைக்கும்? பொறுமை, சகிப்புத்தன்மை ஏதாவது மால்ல கிடைக்குமா? ஏதாவது கேம்ப்ல போடுவாங்களா? வளர்த்துக்கணும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாண்டிங் பண்ணும்போது கிருஷ்ணாட்ட ப்ரேயர் பண்ணணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. பகவான் எனக்கு பொறுமை கொடுங்க, சகிப்புத்தன்மை கொடுங்க, நான் கோவப்படக்கூடாது, அகங்காரப்படக்கூடாது, நல்ல டிவோட்டி ஆகணும், நல்ல பக்தி செய்யணும், நான் உங்ககிட்ட வந்துடணும், என்னை பிளஸ் பண்ணுங்க, எனக்கு சாண்டிங்ல ருசி வரணும். So offering prayer is very very important. Prayers can make everything possible. பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் சாத்தியமாக்கும். பகவானுடைய தாமரை திருப்பாதத்திலையும் ஆச்சாரியர்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணா முடியாதுங்கிறது கிடையாது. பிரபோச்சனர் முடியாதுங்கிறது முட்டாளி நகராது. அதனால பிரேயர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாகவதம் ஃபுல்லா பிரேயர்ஸ் தான். பாகவதம் ஃபுல்லா பிரேயர். பிரகலாதனுடைய பிரேயர், பீஷ்மனுடைய பிரேயர், குந்தி தேவியோட பிரேயர், சித்திரகேதோட பிரேயர், கஜேந்திராவுடைய பிரேயர், லார்ட் சிவாவுடைய பிரேயர். பாகவதம் ஃபுல்லா பிரேயர்ஸ், அழகான பிரார்த்தனைகள். இப்ப நம்ம வந்து டைம் டிராவலர்ல சத்தியுகத்திலிருந்து திரேதாயுகத்திலிருந்து இப்ப துவாபரயுகம் வந்துட்டோம். துவாபரயுகத்துல பகவான் கிருஷ்ணர் அவதாரம் பண்ணார். கன்றுகளோடும் பசுக்களோடும் கோவர்த்தன மலைக்கு காலையில வீட்டை விட்டு வெளியில போன சாயந்தரம் வரைக்கும் கோவர்த்தன மலையில தான். இரவு தூங்குவதற்கு தான் வீட்டுக்கு வருவேன் சூரியன் அஸ்தமிக்கும் போது. கோவர்த்தன் ஆசைப்பட்ட மாதிரியே பகவானுடைய தாமரை திருப்பாதம் கோவர்த்தன் மேல பட்டது. கன்றுகளுக்கும் பசுக்களுக்கும் பசுமையான பொருட்கள், பகவானுக்கும் நண்பர்களுக்கும் நல்ல அழகான பழங்கள், அவங்க விளையாடுவதற்கு தாமரை குளங்கள், அருவிகள். கோவர்தன் இஸ் வெரி ஹாப்பி. சர்வ் பண்ணிட்டு இருக்கு. ஒரு நாள் கிருஷ்ணா அவங்க வீட்டுல பாக்குறாரு, எல்லாரும் ரொம்ப பிஸியா இருக்காங்க. இப்ப வீட்டுல வந்து அப்பா அம்மா எல்லாம் பிஸியா இருந்தா குழந்தைகளை கண்டுக்க மாட்டாங்க. இந்த குழந்தைகளுக்கு என்னடா பண்றாங்க, என்னை யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க, என்னை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்பாங்க. அங்க நந்தகோபுரம் வந்து ரொம்ப சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. நந்தா, அபிநந்தா, நந்தநந்தா, சுனந்தா, உபநந்தா, 5 பேர் பிரதர்ஸ். இவங்க நந்தகோபுடைய கிருஷ்ணனுடைய அப்பாவுடைய சகோதரர்கள். நந்தா, அபிநந்தா, நந்தநந்தா, சுனந்தா, உபநந்தா எல்லாம் ரொம்ப சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிருஷ்ணர் போய் பாக்குறாரு, என்ன இவங்க இவ்வளவு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. அங்க பார்த்தா நிறைய கோபிகள்லாம் வந்து நிறைய பலகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. முறுக்கு, சீடை, அலுவா, ரசகுல்லா, சமோசா, நாசிலாமா, கரிப்பாப்பு, ஐஸ் காஜா எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் அப்படி பெரிய பெரிய அண்டா அண்டா குண்டா குண்டாவா பலகாரம். நேரா கிருஷ்ணர் யசோதாமாட்ட போனாரு. இந்த குழந்தைங்க முதல்ல அம்மாட்ட தான் கேள்வி கேட்பாங்க. எதுனாலும் அம்மாட்ட போய் கேள்வி கேட்பாங்க. யசோதாமா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ற, நீ என்ன பண்ற? யசோதாமா சொன்னா, கிருஷ்ணா என்ன தொல்லை பண்ணாத, எனக்கு நிறைய வேலை இருக்கு, இனி நிறைய பலகாரம் பண்ணணும், டைம் இல்ல, நீ கொஞ்சம் போய் கொஞ்ச நேரம் சும்மா இரு, நீ சொல்லு என்ன பண்ற என் அப்பாட்ட போகணும். அப்பாட்ட போய் என்னை விட எனக்கு ரொம்ப பிஸி. யசோதா was so busy making so many preparations. பாதுஷா, மைசூர் பாகு, அப்புறம் ஜிலேபி, நிறைய பலகாரம் பண்ணிட்டு இருக்கேன். கிருஷ்ணன் நேரா நந்தகோபுரத்தை போனாரு. ஓடி போய் நந்தகோபுரம் மடியில உட்கார்ந்துட்டாரு. நந்தபாபா நீங்க என்ன பேசுறீங்க, எதுக்கு இங்க இவ்வளவு பலகாரம் எல்லாம் பண்றாங்க, என்ன நடக்குது? கிருஷ்ணா உனக்கு ஒண்ணும் புரியாது, எனக்கு ரொம்ப முக்கியமா ரொம்ப சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், நீ கொஞ்சம் போய் விளையாடு, நீ போய் விளையாடிட்டு வா, அப்புறம் சொல்றேன். நோ ஐ வாண்ட் டு நோ தட். கிருஷ்ணா இல்ல நான் தெரிஞ்சுக்கணும், என்ன பண்றீங்க நீங்க, எதுக்கு இவ்வளவு ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்றீங்க? சரி நீ சொல்லாம விட மாட்டேன். இந்த குழந்தைங்க வந்து அம்மாட்ட போய் அப்பாட்ட கேள்வி கேட்டு பதில் சொல்லலாம் விட மாட்டாங்க. சொல்லி ஆகணும், சொல்லல அவங்க மண்டை வெடிச்சிடும். சொல்லியா புரியுதோ புரியலையோ சொல்லணும், சொல்லி ஆகணும். கிருஷ்ணா விடுற மாதிரி இல்ல. என்ன பண்றீங்க? அப்ப நந்த மகாராஜா வந்து கிருஷ்ணனை மடியில வச்சு, கிருஷ்ணா நாங்க வருஷம் இந்திரனுக்கு பூஜை பண்ணுவோம், இந்திரன் தான் மழைக்கு அதிபர்,
இந்திரனுக்காக நாங்க பூஜை பண்ணி யாகம் பண்ணுவோம். அந்த யாகத்துல வந்து நிறைய பிரசாதம் இந்திரனுக்கு நாங்க படைப்போம். இது வருஷமா காலங்காலமா பண்ணிட்டு இருக்கோம். இந்திர பூஜை பண்ணுவோம். இப்போ பசுக்களுக்காக வந்து புல்லு வேணும் இல்லையா? அப்போ நல்ல மழை பெய்யணும். நல்ல மழை பெஞ்சாதான் தானியங்கள்லாம் வளரும். நம்ம சாப்பிட்றதுக்கு தானியம் வேணும், பசுக்களுக்கு புல்கள் வேணும். அப்ப இந்திரன் மழை கொடுக்கும். அப்ப நாங்க வருஷம் இந்திரனுக்காக யாகம் பண்ணுவோம். அந்த யாகத்துல இந்திரன் ரொம்ப சந்தோஷமாய் நல்ல மழை கொடுப்பாரு. அதான் இந்த பூஜை பண்ணிட்டு இருப்போம். இப்ப புரிஞ்சுதா? ஓகேவா உனக்கு? ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட்? வச்சு இந்திரனுக்கே பூஜை பண்றீங்க. அடுத்த கேள்வி, இந்திரனுக்கே பூஜை பண்ணணும். கிருஷ்ணா, இந்திரன் தான் மழை கொடுக்கிறாரு. ஓ, இந்திரன் என்ன பெருசா மழை கொடுக்கிறாரு? இந்திரன் ஒண்ணு கொடுக்கல நமக்கு எல்லாம் கோவர்தன் தான் கொடுக்குது. இந்த கோவர்தன் தான் நமக்கு நல்ல பழங்கள் கொடுக்குது, பொருட்கள் தருது. எப்படி பார்த்தா நீங்க கோவர்தன் தான் வழிபடணும், இந்திரனையே வழிபடணும். நீங்க அத்தொக்க ஆச்சரியம், என்னடா இந்த குழந்தை இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கு. கிருஷ்ணா உனக்கு புரியாது, இந்திரனுக்கு பூஜை பண்ணும். ஏன்னா கிருஷ்ணருக்கு என்னன்னா, இது 8th லெசன். இந்த கோவர்தன் லீலையில 8வது லெசன் என்னன்னா, டெமிகாட் ஆல்சோ டிவோட்டிஸ். தேவர்களும் பக்தர்கள் தான், பகவானுடைய பக்தர்கள் தான். பட் தே ஆர் நாட் பியூர் டிவோட்டிஸ். அவங்க தூய சுத்த பக்தர் கிடையாது. பிகாஸ் தே ஆல்சோ சம் மெட்டீரியல் டிசைர். தேவர்களுக்கும் பௌதிக ஆசை இருக்கு. இந்திரனுக்கு என்ன பௌதிக ஆசை? நான் இந்த தேவேந்திரன், ஐ ஆம் த கிரேட் இந்திரா ஸ்வர்கராஜ், ஐ ஆம் தேவேந்திரா. நான் இந்த சொர்க்கராஜன், இந்த அரியாசன் தொட்டு நகர மாட்டேன். இது என்னோட இடம். நேம், ஃபேம், க்ளோரி, வெல்த், அதான் விரும்புறாங்க தேவர்கள். தேவர்கள் என்ன விரும்புறாங்க? இந்திரனுக்கு நான் சொர்க்கராஜனா இருக்கணும், தேவலோக பதவி அனுபவிக்கணும், பேரு புகழெல்லாம் வேணும். பட் கிருஷ்ணர் வந்து இந்திரனுக்கு பதவி கொடுத்தது மக்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்காக. So Indra post is for not name, fame, glory. Indra post for serve people. கிருஷ்ணா வந்து தேவர்களை படிச்சது மக்களுக்கு சேவை பண்றதுக்காக. ஆனா சம்டைம் டெமிகாட் கொஞ்சம் ஒரு ஃபால்ஸ் ஈகோ வரும். I am Indra, I am the giver of rain. நான் தான் மழை கொடுக்கிறவன், நான் தான் தேவேந்திரன். அந்த கர்வம் வந்துருது. சோ கிருஷ்ணா என்ன பண்ணுவார்னா, அசுரர்களை தண்டிப்பார், பக்தர்களை கண்டிப்பார். பக்தர்களை கண்டிச்சு திருத்துவாரு, அசுரர்களை தண்டிச்சு திருத்துவார். ஏன்னா என்ன டிஃபரன்ஸ்னா, இதுல ரெண்டும் கிருஷ்ணனுடைய கருணை தான். கிருஷ்ணர் கையால கொல்லப்படுறதும் கருணை தான், கிருஷ்ணர் கையால கண்டிக்கப்படுறதும் கருணை தான். ஏன் ஒருத்தரை கண்டிச்சு கருணை கொடுக்கிறாரு, ஏன் ஒருத்தரை தண்டிச்சு கருணை கொடுக்கிறாரு? அசுரங்கள் சன்னடைய மறுக்கிறாங்க, அவங்க தண்டிக்கப்படுறாங்க. தேவர்கள் சன்னடைறாங்க, அவங்க கண்டிக்கப்படுறாங்க. தேவர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்க பிரச்சனைனா பகவான் ஓடி வந்துருவாங்க. நம்மள மாதிரி தான். நம்ம கஷ்டம்னா கோயிலுக்கு வந்துருவோம், அப்புறம் ஆலய காணு. அடுத்த கஷ்டம் வரும்போது தான் வரும், அடுத்த ப்ராப்ளம் வரும்போது. திஸ் இஸ் அவர் மென்டாலிட்டி. நம்முடைய பிரச்சனை என்னன்னா, கஷ்டம் வந்தா நல்ல ஜெபம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஜெபம் வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. கஷ்டம் வரும்போது கோயிலில் வருவோம், பக்தர் பிரபு எங்களுக்காக பிரேயர் பண்ணுவோம், அப்புறம் ஆலயே காணாது. தீபாவளி வந்து ஆளை சுத்தமாக காணாது. ஒரு வாரத்துக்கு அந்த கேம்புக்கெல்லாம் போய் சுத்தி ரவுண்ட் அடிச்சு இருக்கிற ஊர்ல உள்ள பொருள் எல்லாம் வாங்கி. எனிவே, சோ வாட் ஹேப்பன்? இந்த தேவர்களுக்கு கொஞ்சம் கர்வம் உண்டு. நாங்கெல்லாம் கிருஷ்ணனுடைய பக்தர்கள், நாங்க தேவலோக வாசிங்க, எல்லாமே இருக்கு. அப்போ பகவான் என்ன பார்க்கிறாரு? பக்தனுக்கு கர்வம் கூடாது, பக்தன் ரொம்ப பணிவால இருக்கணும். டிவோட்டி மீன்ஸ் they should be humble, ready to serve others. சேவை பண்ணணும், பணிவா இருக்கணும், அடக்கமா இருக்கணும். ஆனா சில நேரம் அந்த பதவினால இந்திரனுக்கு கர்வம் வருது. சோ இது எத்தனாவது லெசன்? இப்போ 8th லெசன். பக்தனுக்கு கர்வம் வரும்போது பகவான் கொட்டுவார். ஏய், உனக்கு இது கூடாது, ஹம்பிளா இருக்கணும், சர்வீஸ் பண்ண, சேவை பண்ணணும், உனக்கே இந்த கர்வம். அதனால என்ன பண்ணாரு கிருஷ்ணா? இந்த இந்திரனுக்கு பூஜை பண்றதுனால கர்வம் வந்திருக்கு, அதை ஸ்டாப் பண்ணிடுவேன். நான் இந்திர பூஜை நிப்பாட்டிடுறேன், அவன் என்ன பண்றான் பார்க்கல, அப்ப ஆட்டோமேட்டிக்கா வருவான் அப்படின்னு கிருஷ்ணா என்ன பண்ணாரு? நந்தகோபன் சொல்றாரு,
இந்திரா ஒண்ணு நமக்கு ஒண்ணும் தரலையே, இந்திரா என்ன கொடுக்குறாரு? கிருஷ்ணா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா பேசுவார். இதெல்லாம் நான் சொல்றது எல்லாமே பாகவத்துல இருக்கு. எவ்ரிதிங் இஸ் இன் ஸ்ரீமத் பாகவதம். கிருஷ்ணா வந்து நந்தகோபர்ட்ட ஆர்கியூ பண்றாரு, இந்த இந்திர பூஜை தேவையில்லை. அதை விட என்ன ரொம்ப முக்கியம்னா, கிருஷ்ணா சொல்றாரு கோபுரத்தை வழிபடணும்னு சொல்றாரு. ஏன்னா இந்திரா வந்து மெட்டீரியலிஸ்டிக் பர்சன், கோவர்தன் இஸ் பியூர் டிவோட்டி. அப்ப நீ ஒரு பௌதிகவாதியை வழிபடுறதை விட என் பக்தனை வழிபடு, அதுதான் உயர்ந்தது. கோவர்தனை வந்து செல்ஃப்லெஸ் சர்வீஸ் பண்ற, சுயநிலைமை இல்லாத சேவை பண்ணிட்டு இருக்காரு. So dedicated. Haridasvarya is the best among the devotees. அதனால கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, நீங்க கோவர்தன் தான் வழிபடணும், இந்த ஒண்ணு வழிபட வேண்டிய அவசியம் இல்லை. கோவர்தன் தான் நமக்கு பழங்கள் கொடுக்குது, எல்லாமே கோவர்தன் இது, கோவர்தன் வருஷம். அந்த மாதிரி சொல்ற இத்தனை கோச்சுட்டு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லப்படாது. நாங்கள் வழியெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டோம். அப்புறம் கிருஷ்ணன் நந்தகோபர் சொன்னாரு, இன்னொரு தடவை வேணா கோவர்தன் பூஜை பண்ணு. நந்தகோபர் சொல்றாரு, இன்னொரு தடவை கோவர்தன் பூஜை பண்ணிக்கலாம். கிருஷ்ணா விடுற மாதிரி இல்ல. நோ நோ நோ, நீங்க ஆல்ரெடி எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டீங்க, அதையே நீங்க கோவர்தன் பண்ணக்கூடாது. உடனே நந்தகோபர் சொல்றாரு, இல்ல கிருஷ்ணா, நாங்க இந்தனுக்கு பூஜை பண்ண ஏற்பாடு பண்ணிட்டோம், எல்லா தடவை பண்ணிடுறோம், நெக்ஸ்ட் டைம் கோவர்தன் பூஜை பண்ணலாம். நோ நோ நோ, கிருஷ்ணர் விட மாட்டேங்குது. நோ நோ, அதுக்கு அவசியம் இல்லை, நீங்க இதெல்லாமே கோவர்தனுக்கு பண்ணுங்க. நந்தகோபருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த சின்ன குழந்தை இவ்வளவு விஷயம் சொல்றான், ஆனா கிருஷ்ணனுடைய முகத்தை பார்க்கும்போது நந்தகோபருக்கு வந்து சோ அஃபெக்ஷன், இந்த குழந்தை மேல அவ்வளவு அன்பு. அதே சமயம் இந்த குழந்தை சொல்லுதே இது செய்யணுமா என்னது, ஏன்னா லைஃப்ல அவன் கோவர்தன் பூஜை பண்ணதே இல்லை. பிருந்தாவன வாசிகள் கோவர்தன் வழிபட்டதே இல்லை, இந்திரன் தான் பூஜை பண்ணியிருக்காங்க. இப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, எந்த பூஜை பண்ணதோ கோவர்தன பூஜை பண்ண சொல்றாரு. அப்போ அவங்களுடைய கர்காச்சாரியர் உட்கார்ந்துருக்காரு. கர்காச்சாரிய சர்ப்ரைஸ்ட் பிராமணன். நந்தகோபர் கேட்கிறார், கர்காச்சாரிய என்ன பண்றது, குழந்தை இப்படி சொல்றான், என்ன பண்றது? கர்காச்சாரியர் சொன்னா, அந்த குழந்தை சொல்றது என்ன தப்பு இருக்குன்னு. அந்த குழந்தை சொல்றது கரெக்டு. கோவர்தனா வந்து உங்களுக்கு எல்லாமே கொடுக்குது, பால், பசுகளுக்கு நல்ல பால் கிடைக்குதுன்னா அந்த கோவர்தன் மலையில போறதுனால. ஸோ யூ ஹேவ் டு வர்ஷிப் கோவர்தன். எனக்கு என்னமோ கிருஷ்ணர் சொல்றது கரெக்டு தான் படுதுன்னு. தென் ஓகே. தென் நந்தகோபர் கேட்கிறாரு, நம்ம இது வரைக்கும் கோவர்தன் பூஜை பண்ணதே இல்லையே, எப்படி பண்ணணும்? அப்ப கிருஷ்ணர் சொன்ன, நானே சொல்லி தரேன்னு. கிருஷ்ணன் சொன்னாரு, நானே சொல்லி தரேன் கோவர்தன் எப்படி வர்ஷிப் பண்ணணும். பகவான் சொல்றாரு தன் பக்தனை எப்படி வழிபடணும் சொல்லி கொடுக்குறாரு. நீங்க எல்லாரும் நியூ ட்ரெஸ் போட்டுக்கோங்க, நீங்க பண்ண பலகாரம் எல்லாம் வண்டியில ஏற்றிக்கோங்க, நம்ம நேரம் கோவர்தன் போறோம், எல்லாம் கோவர்தனுக்கு ஆஃபர் பண்றோம். உடனே கோபர்கள் கோபிகள்லாம் நியூ ட்ரெஸ் எல்லாம் போட்டு, கன்றுகள் பசுக்கெல்லாம் கூட்டிட்டு, ஆயிரக்குள்ள சிறுவர்கள் சிறுமிகள் கோபர்கள் கோபிகள் கன்றுகள் பசுக்கெல்லாம் வண்டி வண்டியா சாதம் பருப்பு கூட்டு பொரிகள் வடை பாயசம் ஜாங்கிரி ஜிலேபி எல்லாம் அண்டா அண்டா குண்டா குண்டா எடுத்து போய் கோவர்தனுக்கு முன்னாடி வச்சுட்டு, ஓகே கிருஷ்ணா என்ன பண்ணும், நீங்க பிரேயர் பண்ணுங்க, கோவர்தன் பிரேயர் பண்ணுங்க, கோவர்தன் சாப்பிடுவார், ஏத்துக்குவாரு. சோ கிருஷ்ணா என்ன பண்ணாரு, இவங்க நம்பிக்கையை வந்து உறுதிப்படுத்தணும். இவங்க கண்ணு முன்னாடி இவங்க பண்ற ஆஃபரிங்க கோவர்தன் அக்செப்ட் பண்ணி காமிக்கணும். கிருஷ்ணரே பிரம்மாண்டமான ரூபம் எடுத்துட்டார். கிருஷ்ணர் பிரம்மாண்டமான ரூபம் எடுத்துட்டு அந்த பர்வத ரூபத்துல அவங்க முன்னாடி நிக்கிறாரு. இந்த கோபர்கள்லாம் வந்து அவங்க கொண்டு வந்த பலகாரம் எல்லாம் கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்றாங்க, எல்லாம் படைக்கிறாங்க கிருஷ்ணாவுக்கு. ஓ கோவர்தன், எல்லாம் பிரேயர் பண்றாங்க, கோவர்தன் நாங்க உங்களுக்காக நீங்க பலகாரம் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம், நீங்க நிறைய சேவை பண்றீங்க, பிரசாதம் எடுத்துக்கோங்க. கிருஷ்ணா அப்படியே இந்த பிரம்மாண்டமான ரூபத்துல இருந்துட்டு அவங்க கொடுக்கறதெல்லாம் சாப்பிடுறாரு. இந்த பழைய தமிழ் சினிமா ஒன்று மாயா பஜார் படம் வந்தது, ஓஹோ 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 அப்படியே அண்டா அண்டா வந்து லட்டெல்லாம் வாங்கி கொண்டு போகும். பார்த்துருக்கீங்களா? எவ்வளவு பேர் பார்த்துருக்கீங்க? 2K கிட்டுக்கே தெரியாது, 80s 90s பிறந்த குழந்தைகளுக்குலாம் தெரியும். இப்ப யூடியூப்ல போய் மாயா பஜார்னு போடுங்க, அதுல ஒரு பெரிய உட்கார்ந்துட்டு இருப்பார், கதோத்கஜன் உட்கார்ந்துட்டு அப்படியே கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் கமாதம் கௌரவம் பிரசாதம் இதுவே எனக்கு போதும்.
அப்படி வாயை திரும்பும்போது ஜாங்கிரி எல்லாம் அப்படியே அண்டாளுக்குள்ள போகும். அப்படி லட்டு பாயசம் அப்படியே அண்டாவோட குடிச்சிடுவேன். அந்த மாதிரி இந்த கோபர்கள் பார்க்கறாங்க. அந்த கோபர்கள் பார்க்கறாங்க. அவங்க முன்னாடியே இந்த கோவர்தன், ஹரே கிருஷ்ணா, அங்க பாக்குறாங்க. அவங்க முன்னாடி கிருஷ்ணா வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு இருக்காரு. பெரிய ரூபம் எடுத்துட்டு அவங்க கொடுக்கறதெல்லாம் கிருஷ்ணா சாப்பிட்டு இருக்காரு. அண்டாவா பாயாசம், லட்டு, ஜாங்கிரி, சாதம், பருப்பு, கூட்டு, பொரியல் எல்லாம் காலி ஆயிடுது. அது பத்தலன்னு சொல்லுது. அந்த கோபத்தில் என்ன சொல்றாரு? அடியார் அடியார் அடியார், இன்னும் வேணும் இன்னும் வேணும், பத்தல, பசிக்குது, கொண்டாங்க கொண்டாங்க. கோபுரம் எல்லாம் பார்த்தா எல்லாம் காலி ஆயிடுச்சு. கொண்டு வந்த பலகாரம் எல்லாம் கோபுரத்தில் சாப்பிட்டு எல்லாம் காலி ஆயிடுச்சு. எல்லாரும் பயம் வந்துருச்சு. ஐயோ என்ன பண்றது இப்போ? இந்த கோவர்தனுக்கு பசி தீரவே இல்லையே, நம்ம கொடுக்கறதெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கு, என்ன பண்றது? பலராமன் போனாங்க. பலராமா பலராமா என்ன செய்யுது இப்போ? பலராமன் சொன்னாரு, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை, ஒரு துளசி போடுங்க. ஒரு துளசி எடுத்து கோவர்தன் முன்னாடி போடுங்க, எவ்ரி திங் ஓகே. ஆனா பலராம் பார்த்துட்டு இருக்காரு. அவர் கண்ணு முன்னாடி பலராம் முன்னாடி கிருஷ்ணன் பெரிய ரூபா எடுத்துட்டு எல்லாம் சாப்பிட்டு இருக்கு. அதே மாதிரி கோபர்கள் என்ன பண்ணாங்க? துளசி இலை எடுத்து பிரார்த்தனை பண்ணாங்க. கோவர்தனா, நாங்க கொண்டு வந்ததெல்லாம் நீங்க சாப்பிட்டீங்க, இப்ப இதுதான் இருக்கு. நாங்க கொண்டு வந்ததெல்லாம் நீங்க சாப்பிட்டீங்க, இதுதான் இருக்கு, இதை நீங்க எடுத்துக்கோங்களேன். அப்ப துளசி இலையை பார்த்தோன்னே கிருஷ்ணா சோ சாட்டிஸ்ஃபைட். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரேச்சதி ததகம் பக்தி பகிர்தம் அஸ்நாமி பிரியதாத்மா. எனக்கு யாராவது ஒரு இலையோ பூவோ காயோ பழமோ பக்தியோடு கொடுத்தா நான் எடுத்துட்டு இருக்கேன். அப்ப துளசி கொடுத்தோன்னே கிருஷ்ணன் சோ சாட்டிஸ்ஃபைட். கிருஷ்ணன் சொல்றாரு, இப்போ பாத்தீங்களா கோபர்களே கோபிகளே, அங்க பாருங்க, நீங்க கொடுத்த பிரசாதம் கோவர்தன் சாப்பிட்டு இருக்கு. லட்டு, ஜிலேபி, மைசூர் பா, நாசிலமா எல்லாம் காலி ஆயிடுச்சு. எவரிதிங் பினிஷ். பாத்தீங்களா? இந்த மாதிரி இந்திரன் சாப்பிட்டுருக்காருன்னு கேட்கிறேன். நீங்க எவ்வளவு நேரம் இந்திரனுக்கு பூஜை பண்ணீங்க, இந்த மாதிரி வந்தாரு அவரு. இங்க பாருங்க, கோவர்தன் முன்னாடி சாப்பிடுறாரு. Everyone was so satisfied. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். நம்ம முன்னாடி கோவர்தன்ல சாப்பிட்டு இருக்கு. அடுத்தது என்ன பண்ணோம்? நம்ம எல்லாம் கோவர்தன் சுத்தி பரிக்கிரம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா வந்து அவர் தான் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறார். 5000 வருஷத்துக்கு முன்னாடி கோவர்தன் பரிக்கிரமா எப்படி பண்ணணும் கிருஷ்ணரே சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் நிறைய கிரிவலம் பண்றாங்க. திருவண்ணாமலையில, திருப்பதியில எல்லாமே கிரிவலம். இதெல்லாம் ஸ்டார்டிங் ஆரிஜின் வந்து கோவர்தன். கோவர்தன் தான் முதல் பரிக்கிரமா கிரிவலம் ஆரம்பிச்சது 5000 வருஷத்துக்கு முன்னாடி. எல்லா கோபர்களும் கோபிகளும் கீர்த்தனை பாடிட்டு அப்படி கிரிவர்தன் பரிக்கிரமா பண்றாங்க. ஜெயகிரி கோவர்தன் ஜெயகிரி கோவர்தன், கிரி கோவர்தன் ஜெயகிரி கோவர்தன், கிரி கோவர்தன் ஜெயகிரி கோவர்தன், கிரி கோவர்தன் ஜெயகிரி கோவர்தன், ஜெய ராதா கிரிதாரி ராதா கிரிதாரி ராதே, ராதா கிரிதாரி ராதா கிரிதாரி ராதே. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் சந்தோஷமா அன்னைக்கு கோவர்தன் பூஜையெல்லாம் பண்ணி கீர்த்தனெல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு திரும்ப போனாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ஒருத்தருக்கு சந்தோஷம் இல்லை. யாருக்கு? இந்திரா he got very angry. இந்திரனுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. ஓ, after all this Vrajavasis small village, அதுல ஒரு சின்ன பையன் கோபால், அந்த விருந்தாவன ஒரு சின்ன ஒரு கிராமம். அந்த சின்ன கிராமத்துல கோபால் பேச்சு கேட்டுட்டு இந்த விருந்தாவன மக்கள் எனக்கு பண்ண வேண்டிய யாகம் பூஜையில ஸ்டாப் பண்ணிட்டாங்க. I couldn't tolerate this. சம்பர்த்தகா, he called the சம்பர்த்தகா. சம்பர்த்தகா கிளவுட் இருக்கு இல்லையா,
சம்பர்த்தகாங்கிற மேகம் வந்து எப்ப இந்திரன் கூப்பிடுவார்னா, பிரளயம் வருது, ஊரே தண்ணியில மூழ்கணும். ஊரே தண்ணியில மூழ்கணும்னா சம்பர்த்தகா மேகம் வரணும். He called சம்பர்த்தகா cloud. இந்திரன் வந்து சம்பர்த்தகா மேகத்தை கூப்பிட்டாரு, நீ நேரா விருந்தாவனம் போ. விருந்தாவனங்கிற ஒரு கிராமமே இந்தியா வேர்ல்டு மேப்ல இருக்கக்கூடாது. விருந்தாவனங்கிற ஒரு கிராமமே இந்த பூமியில் இருக்கக்கூடாது, அடிச்சு போயிடும். கோபர்கள்லாம் வீட்டுக்கு போனாங்க. திடீர்னு பார்த்தா பயங்கரமான இடி மின்னல், அப்படியே அந்த காற்று வந்து சூறாவளி புயல், அப்படியே மரம்லாம் வேரோட பறக்குது, மரம்லாம் தூக்கி வேரோட பறக்குது, வீட்டு கூரையெல்லாம் பறக்குது. காற்று சூறாவளி புயல் காற்று அடிக்குது. உங்களுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. அது நந்தகோபுரம்லாம் புரிஞ்சிடும், இந்த கோபம் வந்துட்டு போல இருக்குன்னு. பயங்கரமான மழை, சோன்னு பெய்யுது மழை. எல்லாம் ஓடி வந்தாங்க. கிருஷ்ணா அப்பவே சொன்ன கேட்டியா நீ? நந்தகோபுரம் யசோதாமா எல்லாம் ஓடி வந்தா. நந்தகோபுரம் சொல்லாரு, கிருஷ்ணா நான் அப்பவே சொன்னேன் என்னென்ன பூஜை பண்ணணும், வேணான்னு சொன்னேன், நீ போய் கோவர்த்தனை பூஜை பண்ணுன பாருக்கு, இந்த கோவம் வந்துடுது. பயங்கரமான மழை. கோபர்கள் கோபிகள் எங்க போகணும்னு தெரியாம ஓடி வந்தாங்க கிருஷ்ணாட்ட. பசுக்கெல்லாம் சத்தம் போது, கோவிந்தோ கோவிந்தோ கோவிந்தோ. பிருந்தாவனத்துக்குள்ள பசுக்கெல்லாம் அம்மான்னு சொல்லாது, கோவிந்தான் தான் சொல்லும். Everything is a consciousness, Krishna consciousness. அங்க இருக்கிற பசுக்கெல்லாம் ஓடி வந்தது, கண்ணுக்குட்டியெல்லாம் கிருஷ்ணனுடைய பாதம் வந்து நக்குது, கோவிந்தா கோவிந்தா அப்படி ஆடுத்தே. நீ கிருஷ்ணன் டோன்ட் வரி, ஒன்றும் இல்லை, ஒன்றும் பயப்படாதீங்க. நீங்க கோவர்த்தனை பூஜை பண்ணீங்கல்ல, கோவர்த்தனை உங்களை காப்பாற்றும். நீங்க கோவர்த்தனை பூஜை பண்ணீங்க, கோவர்த்தனை உங்களை காப்பாற்றும். கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, அப்படியே கை கீழே ஊனி லெப்ட் ஹேண்ட்ல அப்படி லிஃப்ட் பண்ணிட்டாரு கோவர்த்தன். அப்படி ஒரு தரையில கையை ஊனி அப்படி கோவர்த்தனை தூக்கிட்டாரு. கோவர்த்தன் தூக்கி அப்படி கொடையா பிடிச்சிட்டு இருக்காரு. இந்த சுண்டு வரல நிறுத்தி வச்சு. எவ்வளவு பேர் மழை பெய்யும் போது கொடை பிடிச்சிருக்கீங்க? மழை பெய்யும் போது கொடை பிடிச்சிருக்கீங்களா? மழை பெய்யும் போது சாதாரணமா கொடை பிடிக்கலாம். காற்றோட மழை அடிக்கும் போது கொடை பிடிச்சிருக்கீங்களா? பிடிச்சிருப்போம். காற்று எந்த திசை போமோ அப்படி கூட திரும்பிடும், அப்படி எடுத்துன்னு போகும். இவ்வளவுதான் நம்ம சக்தி. நம்மளுடைய சக்தி வந்து மழைக்கு கூட கொடை பிடிக்க முடியாது. ஆனா கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, கோவர்த்தன பர்வதத்தை கொடையா பிடிச்சிட்டாரு. இதுதான் கடவுளுடைய சக்தின்னு சொல்றது. ஆம்னிபோட்டன்ட், ஆல் பவர்ஃபுல், பராசக்தி விவிதைவ சொல்லியதே சாவாபிதி ஞான பலாக. அவருக்கு சக்தி எல்லையற்றது, அமானுஷ்யமான சக்தி. கடவுள் நினைச்சா ஒரு மலைவே கொடையா பிடிக்க முடியும். கிருஷ்ணா கொடையா பிடிச்சிட்டாரு. கிருஷ்ணா வந்து கோவர்த்தனத்தை கொடையா பிடிச்சிட்டு எல்லாரையும் கூப்பிடுறாரு. ஓ கோபர்களே, கோபிகளே, பசுக்களே, கன்றுகளே, எல்லாம் உள்ள வாங்க. இந்த மலை உங்களை ஒண்ணும் செய்யாது, கோவர்த்தன் உங்களை பாதுகாப்புங்க. எல்லாம் இந்த கோவர்த்தன் மலை அடியில வந்துட்டாங்க. வெளியில மழை எப்படி பெய்யுது, இப்போ பெய்யற மழையெல்லாம் ஒண்ணும் இல்லை. அங்க பெய்யற மழை இருக்கு இல்லையா, இந்திரன் கொடுத்த மழை. யானையோட தந்தம் இருக்குல்ல, யானையோட தந்தத்தை எடுத்து மாலத்திலிருந்து மேல போட்ட எப்படி, மேல இருந்து யானையோட தந்தத்தை போட்ட எப்படி, தலையில விழுந்தா தெரியும். அந்த மாதிரி ஆகாசத்திலிருந்து இந்திரன் பெய்த ஓரொரு மழையும் யானை தந்த மாதிரி கீழே விழுந்து கீழே பூமியே பள்ளமாகும். ஆனா இந்திரனால கோவர்த்தனத்துல ஒரு இலை கூட அசைக்க முடியல. இந்த கோவர்த்தன பர்வதத்துல ஒரு இலை கூட இந்திரனால அசைக்க முடியல. அப்படி மழை பெஞ்சது. ஒரு டிராப் வாட்டர் வந்து இன்சைடு வரல அந்த பர்வதத்துக்கு அடியில. ஒரு துளி தண்ணி கூட பர்வதத்துக்குள்ள வர முடியும். கம்ப்ளீட்லி கிருஷ்ணாவோட ப்ரொடெக்ஷன், கிருஷ்ணாவுடைய பாதுகாப்புல இருக்காங்க. 7 நாள், ஒரு நாள் 2 நாள் இல்ல, 7 நாள். 7 நாளும் இந்த பிருந்தாவனத்து வாசிகள், கோபர்கள், கோபிகள் எல்லாம் கிருஷ்ணரையே பார்த்துட்டு இருக்கு. இவங்க எல்லாம் ஒரு வேதனை இருந்தது. பிருந்தாவனத்து கோபர்களுக்கு என்ன ஒரு கவலை இருந்ததுன்னா,
தினமும் காலையில கிருஷ்ணர் பலராமரும் நண்பர்களோடு கோவர்த்தன மலைக்கு போயிடுவாங்க. யசோதாமா நல்லா அலங்காரம் பண்ணி விட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அப்புறம் ராத்திரி சாயந்தரம் வருவாரா, திரும்பி யசோதாமா குளிக்க வச்சு பிரசாதம் தூங்க வச்சிரு. கிருஷ்ணரை பார்க்கவே முடியாது. கிருஷ்ணரி பலராமரையும் பிரஜவாசிகள் பார்க்கவே முடியாது. ரொம்ப வேதனைப்பட்டாங்க. என்ன தினமும் காலையில கிருஷ்ணர் கோவர்த்தனம் போயிடுறாரு, பார்க்க முடியல. 7 நாள் கண்டிப்பா தர்ஷன், சாப்பிடல, தூங்கல, no any other activity, simply they are enjoying Krishna darshan. கிருஷ்ணருடைய தரிசனம் மட்டும்தான் அவங்களுக்கு 7 நாளும். அவங்கள பொறுத்தவரை கிருஷ்ணர் வந்து யசோதையோட குழந்தை. எப்படி இது முடிஞ்சது? சந்தேகம் வரும் இல்லையா? ஒருவேளை கிருஷ்ணர் கடவுளா இருக்குமோ? ஆனா விருந்தாவன வாசிகள் கிருஷ்ணர் கடவுள்னே தோணுது. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, பாத்தீங்களா அன்னைக்கு கர்க்கமுனிவர் சொன்னார், இந்த குழந்தைக்கு பேர் வைக்கும் போது இந்த குழந்தை வந்து நாராயணரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை. இந்த குழந்தை வந்து நாராயணர் போய் இந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு இருக்காரு. அதான் இப்படி எல்லாம் நடக்குது. அந்த மூல நாராயணரே கிருஷ்ணர் தான். ஆனா அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம குழந்தைக்கு நாராயணன் தான் சக்தி கொடுத்தாரு. அது மாதிரி 7 நாளும் பிருந்தாவன வாசிகள் வந்து கிருஷ்ணரையே பார்த்துட்டு இருந்தாங்க. கிருஷ்ணருடைய நண்பர்கள் என்ன பண்ணாங்க, மாதிரி பெரிய ஸ்டிக் அடிச்சு மாடு மேய்க்கிற குச்சி வச்சிருப்பாங்க இல்லையா, அதை வச்சு சப்போர்ட் பண்றாங்க அந்த மலை அடிவாரத்துல. கிருஷ்ணா, நீ ரொம்ப நேரம் பிடிச்சிட்டு இருக்க, உனக்கு கை வலிக்கு, கொஞ்சம் விட்டுட்டு நாங்க பிடிச்சிக்கிறோம். எல்லாம் கம்பு வச்சு பிடிச்சா கிருஷ்ணா லேச கை எடுத்தாரு, கம்பெல்லாம் முடிச்சு கொடுத்தா, ஐயோ வேணா கிருஷ்ணா நீயே பிடிச்சிக்கணும், எங்களால முடியாது, நீயே பிடிச்சு. அங்க இருக்கிற கோபிகள்லாம் பார்க்கும்போது கிருஷ்ணா என்ன பண்ணுவாரு, இந்த ஒரு விரல்ல கோவர்த்தனை பிடிச்சிட்டு இன்னொரு விரல்ல புல்லாங்குழல் வாசிப்பாரு. எல்லாரும் வந்து வெளியில வந்து பிரளயம் மாதிரி தள்ளி போயிட்டு இருக்கு. ஆனா கோவர்த்தன மலைக்குள்ள சேஃபா இருந்தேன். சமாசிதாயே பத பல்வல பிளவம் மகத் பதம் புண்ணிய சோ முராரி மமாம்புதி வச பரம் பதம் 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 யத் விமதம் நதேஷம். இந்த பௌதிக உலகம் இருக்கு இல்லையா, நம்ம இருக்கிற அந்த பௌதிக உலகம், அதுல வந்து எப்போ எப்படி எந்த ரூபத்தில் நமக்கு ஆபத்து வரும் தெரியாது. யாருக்கோ தெரியுமா நமக்கு என்ன ஆபத்து வரப்போகுது, எப்போ வரப்போகுது, எப்படி வரப்போகுது? நம்ம வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் டேஞ்சர், அபாயம். இந்த உலகங்கிற பௌதிக உலகத்துல பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், தொடர்ந்து துன்பம் வந்துட்டே இருக்கு. இதுல இருந்து யாருமே விடுபட முடியாது. இப்போ உதாரணத்துக்கு கோபி வந்து ஸ்விம்மிங்ல கோல்டு மெடல் வாங்கிருக்காரு வச்சுக்கோங்க. கோபி வந்து ஸ்விம்மிங்ல கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு. அவருக்கு கொண்டு நடுக்கடலை போட்டு நீங்க நீந்தி வேணா வந்துருவாரு. அவரு என்னதான் நீங்க கோல்டு மெடல் வாங்கினாலும் சமுத்திரத்தை கடக்க முடியாது, நீந்தி வர முடியாது. அந்த மாதிரி இந்த உலகம் துன்பம் நிறைந்தது. ஆனா யார் ஒருத்தர் பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை சரணடைகிறாங்களோ, பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை சரணடைகிறவங்களுக்கு இந்த கடக்க முடியாத, தாங்க முடியாத ஒரு பெரிய சமுத்திரம் மாதிரி உள்ள கஷ்டங்கள்லாம், துன்பங்கள்லாம் கண்ணுக்குட்டியோட காலடியில் தேங்க தண்ணி மாதிரி. கண்ணுக்குட்டியோடைய காலடியில தண்ணி தேங்கும். நல்லா வந்து ஒரு கிராமத்துல எல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், கண்ணுக்குட்டி நடந்து போகும். அந்த மண் தரையில கன்று வந்து கால் பதிக்கும் போது அங்க ஒரு குழியாகும், அதுல மழை தண்ணி நிற்கும். அதை வந்து அந்த குழந்தை கூட ஈஸியா கிராஸ் பண்ணும், கஷ்டமே இல்லை. அந்த மாதிரி பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை சரணடைந்து விட்டால் அவங்களுக்கு சமுத்திரம் போல உள்ள கஷ்டமெல்லாம் கன்று குட்டியோடைய காலிலே தேங்க தண்ணி மாதிரி. இந்திரன் மழை பெஞ்சு பெஞ்சு பார்த்தாரு, ஒன்னும் அசைக்க முடியல. இந்திரனுக்கு புரிஞ்சு போயிடுத்து, இந்த கோபால் வந்து ஒரு சின்ன பையன் இல்லை, சாதாரண இல்லை, முழு முதல் கடவுள். நான் பெரிய அபராதம் பண்ணிட்டேன். நான் வந்து கிருஷ்ணருக்கும் ஒரு பக்தர்களுக்கும் பெரிய அபராதம் பண்ணிட்டேன். நான் மன்னிப்பு கேட்கணும். இப்போ எப்படி எந்த மூஞ்சி வச்சுட்டு போய் கிருஷ்ணர் பாக்குறது? இப்போ இவ்வளவு பெரிய குற்றம் பண்ணிட்டேன், பக்தர்களுக்கு துன்பம் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பிருந்தாவனத்தையும் தண்ணியில மூழ்கி அடிச்சிட்டாரு. இப்ப என்ன, எப்படி போய் கிருஷ்ணரை பார்க்க முடியும்? கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும்னா பக்தர்களுக்கு சேவை பண்ணணும். பக்தர்களை தொந்தரவு பண்ணா கிருஷ்ணர் நெவர் ஹாப்பி, வெரி.
பக்தர்களுக்கு தொந்தரவு பண்ணா கிருஷ்ணர் பொறுத்துக்க மாட்டாரு. அப்ப நான் பெரிய அபராதம் பண்ணிட்டேன். இந்திரன் என்ன நினைக்கிறாரு? இந்திரா வந்து நினைக்கிறாரு, நான் பெரிய அபராதம் பண்ணிட்டேன், பிருந்தாவனத்தையே தண்ணியில மூழ்கடிச்சிட்டேன், நான் எப்படி கிருஷ்ணர் போய் பார்ப்பேன்? மழையெல்லாம் நிப்பாட்டிட்டு அப்படியே தலை குளிச்சு போய் உட்காந்துருக்கேன். மழை நின்னதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் சொன்னாரு கோபர்களை கூப்பிட்டு, கோபிகளே நீங்களா வீட்டுக்கு போங்க, நீ மழை பெய்யாது, பயத்துக்க வேண்டாம், கண்டுகள் பசுக்களை கூட்டிட்டு போங்க. எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போனாங்க. இந்திரா வந்து நேரம் பிரம்மாட்ட போனார். இந்திரா வந்து நேரம் பிரம்மாட்ட போனேன். ஓ பிரம்மா, நான் வந்து இந்த கோபாலுக்கு வந்து கிருஷ்ணருக்கு பெரிய அபராதம் பண்ணிட்டேன், நான் எப்படி போய் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவேன்? எனக்கு ரொம்ப அகங்காரம் இருந்தது. நான் இந்த கோபர்களை பூஜை நிப்பாட்டிட்டாங்க, நான் மழை பெஞ்சு ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டாங்கள, நான் எப்படி போய் கிருஷ்ணன் மன்னிப்பு கேட்பேன்? அப்ப பிரம்மா சொன்னாரு, நீ தனியா போகாத, நீ சுரபி பசு கூட்டிட்டு போகணும். சுரபி பசு முதல்ல பிரேயர் பண்ணட்டும், அப்புறம் நீ போய் பிரேயர் பண்ணு. இந்திரா என்ன பண்ணாரு? சுரபியை கூட்டிட்டு வந்தாரு. காமதேனு சுரபி பசு வந்து நேரம் பகவான் பண்ணி போயிடுது. ஃபர்ஸ்ட் பகவான் பண்ணி போனோடனே சுரபியை பார்த்தோன்னே கிருஷ்ணவேரி ஆச்சு. தன்னுடைய மடியிலிருந்து பால் சுரந்து அந்த பாலாலேயே சுரபி வந்து கிருஷ்ணனுக்கு அபிஷேகம் பண்ணு. நீங்க கோவர்த்தன மலை அடிவாரத்துல சுரபி குண்டுன்னு ஒரு இடம் இருக்கும். குண்டு அப்படின்னா குளம். கோவர்த்தன மலையை சுற்றி நிறைய குளங்கள்லாம் இருக்கும். சுரபி குண்டம், கோவிந்த குண்டம், அப்சரா குண்டம், லலிதா குண்டம், விஷா குண்டம், ராதா குண்டம், ஷாவன குண்டம், நிறைய குண்டம் இல்ல, உத்தவ குண்டம், நாரதர் குண்டம், நிறைய குளங்கள் இருக்கு. அப்ப சுரபி அபிஷேகம் பண்ணிட்டு கிருஷ்ணாட்ட பிரார்த்தனை. சுரபி பசுக்காக இல்லையா, கிருஷ்ணர் வந்து பசுக்களுக்கு ரொம்ப பிரியமா. அப்ப சுரபி வந்து பிரார்த்தனை பண்ணிச்சு, பகவானே நீங்க முதல் கடவுள், நீங்க தான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஆதாரம், படைத்தல், காத்தல், அழித்தல் எல்லாம் நீங்க தான் பண்றீங்க, உங்களை விட உயர்ந்த உண்மை கிடையாது, நீங்க பரம சத்தியம், நீங்களே பரம புருஷர், நீங்க தான் பக்தர்களுக்கு பாதுகாவலர், நீங்க உங்க பக்தர்கள் ஆசீர்வாதம் பண்ணுவீங்க அப்படிலாம் பிரார்த்தனை. அப்புறம் சுரபி பிரார்த்தனை பண்ணதுக்கு அப்புறம் இந்திரன் மெதுவா வந்தார். கிரீடத்தை எடுத்து கழட்டி வச்சுட்டு ஒரு தண்டம் தரையில உள்ள மாதிரி சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி அவர் பிரார்த்தனை பண்றாரு. எல்லா புனிதரையும் அழைச்சு வந்து இந்திரன் அபிஷேகம் பண்ணார். அந்த இடத்துக்கு வந்து கோவிந்த குண்டன் பேர். கோவர்தன மலை அடிவாரத்துல கோவிந்த குண்டன். அப்புறம் ஐராவத யானை பகவானுக்கு அபிஷேகம் பண்ணிடுது, ஐராவத குண்டு. இந்த மாதிரி இந்திரன் பிரார்த்தனை பண்ணிட்டு, இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன், எனக்கு அகங்காரம் வந்துடுது, இனிமேல் சேவை பண்ணுவேன்னு சொல்லி பிரேயர் பண்ணேன். இந்த மாதிரி கோவர்தன லீலையில வந்து கிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அவர் பக்தர்களை வழிபடுறது எவ்வளவு முக்கியம், பக்தர்களுக்கு சேவை பண்றது எவ்வளவு முக்கியம், பக்தனுக்கு கர்வம் கூடாது, பணிவா இருக்கணும், எளிமையா சேவை பண்ணணும், எளிமையாக வாழ வேண்டும். எளிமையான வாழ்க்கை உயர்வான சிந்தனை. இதுதான் பிரபா சொல்லி. இன்னைக்கு நீங்க கோவர்தன மலைக்கு போனீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் கிரிவலம் வருவாங்க. சிலர் நடந்து போவாங்க, சிலர் நடந்து போகும்போது தலையில துளசி வச்சுட்டு போவாங்க, சிலர் ஒரு பானையில பால் எடுத்து ஓட்ட போட்டு அந்த பால் அபிஷேகம் பண்ணிட்டே போவாங்க. இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, நமஸ்காரம் பண்ணிட்டே போவாங்க. அதுக்கு வந்து தண்டவத் பரிக்கிரமன் பேர். நமஸ்காரம் பண்ணுவாங்க, ஏந்திரிப்பாங்க, நமஸ்காரம் பண்ணுவாங்க, ஏந்திரிப்பாங்க. இப்படியே வந்து 22 கிலோமீட்டர் நமஸ்காரம் பண்ணியே கோவர்த்தனத்தை பரிக்கிரமம் கிரிவலம் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சில சாது இருக்காங்க, ஒரே இடத்துல 108 தடவை நமஸ்காரம் பண்ணுவாங்க, அப்புறம் எந்திரிப்பாங்க, அடுத்த 108, அப்புறம் எந்திரிப்பாங்க, அடுத்த 108. இப்படி ஒரு ஸ்டெப்லயும் 108 தடவை நமஸ்காரம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி கோவர்தனத்தை சுத்தி வராங்க. அப்ப எப்பேற்பட்ட ஸ்தலம் பாரு. வாழ்க்கையில ஒரு தடையாவது போய் கோவர்தன தரிசனம் பண்ணணும், கோவர்தனத்தை சுத்தி கிரிவலம் வரணும், அங்க இந்த லீலைகளை கேட்கணும், தரிசனம் பண்ணணும். அப்பதான் இந்த மனித வாழ்க்கை எடுத்ததுக்கான பிரயோஜனம். இந்த மனித வாழ்க்கை எடுத்ததுக்கான பிரயோஜனம் எப்போதான் கோவர்தனம் சேவை பண்ணணும், கோவர்தன தரிசனம் பண்ணணும், கோவர்தன பூஜை பண்ணணும், கோவர்தன பூஜையில கலந்துக்கணும். சரி, நம்ம எல்லாரும் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். கோவர்தன பூஜையில கலந்துருக்கோம். இங்க வந்து அழகா கோவர்தன் பண்ணியிருக்காங்க. எல்லா பக்தர்களும் கோவர்தன் புகழ் பாடி கோவத்தை சுற்றி வலம் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும். கோவர்தனா
நீங்க கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவர், எனக்கும் அந்த மாதிரி பக்தி வரணும், நானும் கிருஷ்ணருக்கு பிரியமானவன் ஆகணும், எனக்கும் கிருஷ்ணன் மேல அன்பு வரும். ஜெய் गिरिराज महाराज की, गिरि गोवर्धन की, गोवर्धन पूजा की, शील प्रभुपाद की. பூஜை இருக்கு. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள்